பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நேர்பட பேசு நிகழ்ச்சியில் முக்கிய விவாதமாக எழுந்திருக்கிறது காஞ்சிபுரத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற தேமுதிகவினுடைய அரசியல் திருப்புமுனை மாநாடு குறித்த விவாதம் தான். இன்று விஜயகாந்த் தன்னுடைய கூட்டணி முடிவை அறிவிப்பாரா? இந்த கூட்டணி முடிவு அல்லது அவர் கொடுக்கின்ற இந்த சமிக்கைகள் அரசியல் கூட்டணிகளை மாற்றுமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அது குறித்து தான் இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக விஜயகாந்தினுடைய பேச்சு இப்போது தொடரும். அதன் பின் விவாதம் தொடரும். விஜயகாந்த் வாழ்ந்தான் இந்த ஏழை மக்களுக்காக வாழ்ந்தான். விஜயகாந்த் வாழ்ந்தால் இந்த ஏழை மக்களுக்காகத்தான் இருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஏன் இதை சொல்லுகிறேன்? நீங்க பத்திரிக்கையாளர்கள் டேரக்டர் சொல்ல முடியாது, பயம். மீடியாக்காரன் பயம். ஜெயலலிதா இங்க அடிச்சிருமா? ஜெயலலிதா போலீஸ், பத்திரிகை, ஓபிஎஸ். ஓபிஎஸ்னா 0. அவர் 3 பேரும் தான் நம்ம. நீங்க 3 பேரும் நம்ம. ஏன்னா நான் டிவியை பார்க்கறேன். டிவி அழகு விழுந்து ஜெயலலிதா காட்டும். ஜெயலலிதா இந்த மாதிரி போச்சு. ஆனா அந்த டிவியில பாருங்க, அது சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரி வர போலீஸ்காரர் தான் முன்னாடி இருக்கு. என்ன போலீஸ் வச்சு இந்த அம்மா எல்லாத்தையும் பயமுறுது. அதுக்கு அடுத்து பத்திரிக்கை பூரா ஜால்ரா அடிக்குது. என்ன ஜால்ரா? கேரளா ஜால்ரா அடிக்கிறான். ஏன்னா இதே இல்லாட்டி இப்படி திரும்ப போட்டு இந்த புதிய தலைமுறைன்னு ஒரு பத்திரிக்கை இருக்கு, தினத்தந்தின்னு ஒரு டிவி, 2 டிவி எங்களை போட்டு காய்ச்சிருக்கு. எப்பா இப்படியா சப்போர்ட் பண்ணி ஜெயலலிதாக்கு? ஒரு அளவு வேண்டாம். என்னடா உங்க கேள்விக்கு பதில் என்ன? நீங்க எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. நல்ல கட்சி அந்த கட்சி. எந்த கட்சி நல்ல கட்சி? அதிமுக இருக்குல்ல, மக்கள் யாரும் ஒரு நிகழ்ச்சி அதுல போடுறாங்களா 33%. என்ன நீங்க புது வாக்கால 1 கோடி பேர் இருக்காங்களா? அவங்கள யாராவது அவங்க எந்த பக்கம்? அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. சொல்லாம ஏமாத்திட்டு அவங்களுக்கு சில பத்திரிகை இருக்கு, தினமலர் இருக்கு, குமுதரி போட்டுறது. நான் படிக்கிறதுல சொல்லுவேன்னா ஒட்டிட்டு போ. அதாவது சினிமா போஸ்டர் மாதிரி இவங்களும் ஒட்டுறாங்களாம். ஒட்டி மேல ஒட்டிக்கிட்டே இருங்க. யாரு வேணா ஏன்னா அதை பார்த்தாலே தெரிஞ்சுட்டு போயிரு. சரி இவங்க சுத்தமா ஜெயலலிதாவுக்கு ஜால்ரா அடிக்கிறாங்க. ஒரு சில பத்திரிகை திமுக ஜால்ரா அடிக்குது. எனக்கு நம்மளுக்கு தான் ஒரு பத்திரிகை வைக்கணும், ஜால்ரா அடிக்கிறதுக்குன்னு ஒரு பத்திரிகை வைக்கணும்னு நினைக்கிறேன். அது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஜால்ரா அடிக்கணும். ஜால்ரா எந்த பத்திரிகை அடிக்கணும்னு தெரியல. பார்ப்போம். அடிக்க வைக்கணும் இல்ல டிவி அடிக்க வைக்கணும். ஒருவேளை டிவி அடிச்சிருங்கிறதுக்காக தான் ஜெயலலிதா கேப்டன் டிவியோட 24 நியூஸ் சேனல்ல கண்டவே மாட்டேங்கிறாங்களோ. அடிச்சாலும் அடிச்சிருவாங்கன்னு பயந்துக்கிட்டான். வராது, எங்கேயும் வராது. தெரியாம போன பரவாயில்ல. நான் உங்களுக்காக தான் டிவி என்பது மக்களுக்காக, மக்கள் பிரச்சனை. ஆளுங்கட்சி விஜயகாந்தே வந்தாலும் விஜயகாந்துக்காக கேப்டன் டிவி என்னைக்கு சப்போர்ட் பண்ணுமா? இந்த இருக்காரு அவர் சுதீஷ், அவர்கிட்ட கேட்டு பாருங்க, சப்போர்ட்டே பண்ணலாம். இல்ல என் டிவிங்கிறதுக்காக கேப்டன்ங்கிற பேர் வச்சிருக்காரு, சும்மா போய் பேட்டி கொடுத்தா சுதீஷ் திட்ட போதும் ஒண்ணு போ அப்படிதான் ஒண்ணு சொல்லலாம். அப்படி இருந்தும் நான் இது வரைக்கும் ஏதாவது பேட்டி கொடுத்துருக்கேன்? ஏன் கொடுக்கணும்? அதை யூஸ் பண்றது இல்லை. அதை யூஸ் பண்ணி தான் இந்த விஜயகாந்த் வரணும். கேப்டன் டிவி யூஸ் பண்ணி தான் விஜயகாந்த் வரணும். என்னைக்கும் வந்திருப்பேன் ஏன்னா மக்கள் பிரச்சனை பேசுகிறேன், மக்களின் ஆதரவை தேடுகிறேன். தனிப்பட்ட முறையில் எப்படியோ வந்துடலாம். நான் ஏன் தைரியமா பேரெல்லாம் சொல்றேன், தைரியமா என் பேரை சொல்றேன். இந்த கேப்டன் டிவி இப்படி இருக்கு, இந்த டிவி இப்படி இருக்கு, இந்த டிவி இப்படி இருக்கு, இந்த பத்திரிகை இப்படி இருக்கு, இவங்க தினமலரும் கும்பத ரிப்போர்ட்டரும் ஏன் நான் படிக்கிறது இல்லை, ஏன் டெய்லிஸ் எல்லாம் இப்படியா ஜால்ரா அடிப்பீங்க? எந்த பத்திரிகை திறந்தாலும் ஜெயலலிதா அப்படி பண்ணாங்க, இப்படி என்னையா செய்யல, மக்களுக்கு ஒண்ணும் பண்ணல. இப்ப பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆட்சி முடிய போது ஆட்சி 2 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நீ பண்றேங்கிற என்ன பண்ண? இது பண்றதுக்கு அதிகாரிகள்ட்ட லஞ்சம். இன்னும் நெல் தஞ்சாவூர்ல அழகுறதுக்கு 2 கிலோ எக்ஸ்ட்ரா போடுங்கிறாங்க. 100 கிலோ இருந்தாலும் 100 கிலோக்கு போட்டு கிலோக்கு எவ்வளோ 10 ரூபா ஏதோ வாங்குறாங்க. இல்லை மொத்தத்துக்கு மூடைக்கு 10 ரூபா ஏதோ வாங்குறாங்கன்னு சொன்னாங்க. சரி 2 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டு மூடைக்கு 10 ரூபா வாங்கினா இதையும் கொடுக்கணும், அந்த 2 கிலோவும் கொடுக்கணும். அந்த 2 கிலோ நெல் என்ன விலைக்கு, இந்த என்ன விலை ஆகுதோ 5 10 ரூபா
ஒரு கிலோ 5 ரூபா. நான் சொல்றது 5 5 10 ரூபானா என்னாச்சு? இது ஒரு 10, இது ஒரு 10, 20 ரூபா. 20 ரூபா ஒரு மூட்டைக்கு மாத்திரம் கிடைக்குதுன்னா ஒரு 1000 மூட்டை வாங்கினா எவ்வளோ ஆச்சு? 2000. தேவையா? தேவைதான். இல்லை 20,000. 2000 இல்லை இல்லை 20,000. கணக்கு தெரியாமல் இல்லை பேசிக்கிட்டு இருக்கனால. ஆனால் நம்ம சொல்லுவோம் 4 நாளே எவ்வளோ? 8. அது கரெக்டு. ஆனால் குமாரசாமி கணக்கு எழுதுறோம் 4 நாளா 3 வரும். அதான் பெங்களூர் குமாரசாமியின் கணக்கு. நம்ம 8ங்கிற அவர் 3ங்கிறார. என்னடா இதுன்னா அதான் குமாரசாமியோட கணக்கு. இது நான் சொல்லலைங்க, வாட்ஸ்அப்பில் சொல்றாங்க. இதுல கிச்சன் கேபினட்னு ஒரு இதுல பார்த்தேன். எனக்கு தெரியாதுங்க சொல்லிட்டாங்கோ அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரியாதுங்கோ அப்படிங்கிறோங்கோ, நானும் சொல்றேங்கோ அப்படின்னா நீங்க நம்பணுங்கோ. எனக்கு தெரியாதுங்கோ சொல்றாங்கோ அப்படின்னா என்ன? இதெல்லாம் 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 உங்களுக்கு தெரியும். ஏன்ற பார்க்கறதுக்கும் நீங்க என்னமோ அவங்க நினைக்கிற நம்ம டிவி நல்லா பார்க்குறாங்க ரேட்டு கொடு. வேற என்ன பண்றது? மக்களுக்கு பொழுது போகணும். ஏன் கேடிவி பார்க்கலாம் கேட்கலாம்? ஏன்னா அது சினிமா தான். சினிமா நான் பார்த்தா சினிமா நடிகர் தானே ஒரு விஜயகாந்த் தானே சினிமா நான் கேடிவி பார்க்குறீங்களா? பார்க்கல. அது உங்க பிரியம். அது ரேஷியோ எவ்வளோ கொடுத்து எவ்வளோ குறையுதுன்னு எனக்கு தெரியாது. வைக்கிற விளம்பரங்கள்ல இருந்து ஒரு டிவி இவங்க வாங்குறாங்க. நீங்க பாருங்க, 2 டிவி இல்லை 4 டிவி படாத பாடுபடும். 4ல் 8 10 12 எத்தனை டிவி சப்போஸ் அத்தனை டிவி படாத பாடுபடும். அடுத்த யார் ஆட்சிக்கு வந்தாலும் படாத பாடுபடும் என்பதை தெளிவாக சொல்லுங்க. இப்ப நம்மள பத்திரிகையாளங்க சொல்றாங்க விஜயகாந்தனை கூட்டணி போவாரா? இல்ல போயிடுவாருங்க. தலைவா வேண்டாங்கிற நீ சரிதான் சொல்லப்பா கேட்கிறாங்க. பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்கன்னா வேண்டாங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நான் கூட சொல்ல இதில் நீங்க எழுதுங்க வேண்டாங்கிறாங்க. எல்லாம் பத்திரிகை தொண்டர்கள்லாம் அந்த வழிதான் போற விஜயகாந்துங்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க. ஏன்னா இத்தனை பேரும் நீங்க மணி என்ன 9. ஏன்னா நீங்க பக்குவமா போகணும். எல்லா ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு சீஃப் இருப்பாங்க. அவங்க இதில் போயிட்டு சண்டை இல்லாமல் சச்சரவு போகணும். தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்கள் என்றாலே யாரும் கடையப்பட்டுறல. நீங்க எந்தெந்த ஊருக்கு போறீங்களோ ஏன்னா தகராறு பண்ணணும். ஒழுங்கா காசை கொடுத்து சாப்பிட்டோமா வந்தோமான்னு இருப்பாங்க. மற்ற கட்சி நீங்க மாநாடுன்னு சொல்லுங்க, முதல் வேலை கடையை இழுத்து முடியவே யாராம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். எவன்ட்ட போய் கடையை திறந்து வச்சுக்கிட்டு இருப்பேன். அதுக்கு சும்மா இருந்துட்டு போயில எனக்கு வியாபாரம் வேணும் ஒண்ணு வேணாம். வலுத்த வந்தேன் யாரும் பண்ண வலுத்து அவனுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு சரியா போச்சு 100 வரை நான் வைக்க முடியும். ஆக எதை நாம் எப்படி வைக்கிறது? இப்ப திரும்பவும் பிரேமா கட்டை நான் கேட்கிறேன், கிங் மேக்கரா இருக்கணுமா கிங்கா இருக்கணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். கிங். சரி திரும்ப அதாவது ஒரு தடவை சொல்லி 2 தடவை கேட்பேன். கிங் மேக்கரா இருக்கணுமா கிங்கா இருக்கணுமா? காது கேட்கலையே. கிங்கா இருக்கணுமா கிங் மேக்கரா இருக்கணுமா? பத்திரிகை நண்பர்கள் அவங்களுக்கு காது கேட்கிற மாதிரி சொல்லுங்க. கிங்கா இருக்கணுமா கிங்கா இருக்கணுமா? சரி நம்ம நானும் சரி நீங்களும் கிங்கா தான் இருப்பீங்க, கவலையப்பட. நான் கிங்கா இருந்தா நீங்களும் கிங்க தான். யாரும் சவர்கள் கிடையாது, சவர்கள் யாரு என்பது அப்புறம் முடிவு. நான் கிங்கா இருந்தா நீங்களும் கிங்கு தானே. ஆக எல்லாரும் நேரத்தோட போகணும், வீட்டுக்கு போகணுங்கிறக்கா. நாளைக்கு லீவுனால மணி என்ன 9 தான், 9 ஆச்சு. அதனால எல்லாரும் பத்திரமா போய் வீடு போய் நீங்க சேர்றது தூக்கம் வராது. தலைவர் நண்பர்களே தொண்டர்களே, நான் அதிக நேரம் பேசுறேன், யாரும் வருத்தப்பட்டுக்கிறாங்க. எனக்கு சில பிரச்சனைகள் இருந்து அதனாலதான் வண்டியில உட்காந்து அவங்களோட பேசி அனுப்பிட்டு இந்த ஏவியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது முதல் தவணை இதை பார்த்து காப்பீடு திருடத்தனம் செய்யறாங்க. திருட என் மனைவி அங்க இதை பார்த்து வேற எந்த பொருள்ல என்ன பேர் வச்சு கூட்டாலும் இது திருடிதான் அவங்க சொல்றாங்கன்னு தான் வரும். சரி செஞ்சு பார்க்கட்டுமே. என்ன செய்தான்னு செஞ்சா 2 மாசம் 2 மாசத்துல எந்த திட்டத்தையும் இவங்களால செய்ய முடியாது. குறைஞ்சு 5 வருஷம் ஆகும். 5 வருஷத்துல நிச்சயமாக நான் முடிக்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன். மக்களை நன்றி 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 வணக்கம் வணக்கம். வந்த அனைத்து தொண்டர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம். என்னுடைய எல்லாத்துக்கும் சொல்லி அதே மாதிரி
மாவட்ட செயலாளருக்கும் தொண்டர்படையை சேர்ந்தவர்களுக்கும் எல்லோருக்கும் என் நன்றி என்ற வணக்கம் தெரிவித்துக் கொண்டு உங்களது விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் மக்களே. நன்றி வணக்கம். நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொள்கிற விருந்தினர்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராதாகிருஷ்ணன், திமுகவிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்பாவு, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு நாராயணன், மக்கள் நல கூட்டணியின் சார்பாக சிபிஐயிலிருந்து திரு லெனின். அனைவருக்கும் வணக்கம். கிங் மேக்கரா இந்த கேள்வியை தான் இரண்டு பேருமே எழுப்பி இருக்கிறார்கள். தேமுதிக தலைவர் விஜயகாந்த், அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த், இரண்டு பேருமே எழுப்பி அந்த மக்களுடைய கருத்துக்களை நாங்க கேட்கிறோம், நீங்க வந்து கிங்கா இருக்கிறதா கிங் மேக்கரா இருக்கிறதாங்கிறதுல முக்கியமான பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ் இருக்கிறதா தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. நேரடியாக முதலமைச்சர் ஆகிறதை நீங்க விரும்புறீங்களா, அல்லது வேறு ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்கிற ஒரு இடத்திலிருந்து விஜயகாந்த் இருப்பதை நீங்கள் விரும்புகிறீர்களா அப்படிங்கிற அந்த கேள்வியை எழுப்பி இதற்கான விடையை கூட்டணியை குறித்து விஜயகாந்த் அறிவிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் விஜயகாந்தும் கூட ஒரு தெளிவான ஒரு முடிவை அறிவித்தாரா அப்படின்னு எனக்கு தெரியல. அதை தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அவருடைய இந்த பேச்சிலிருந்து புரிகின்ற விஷயங்கள் என்ன அப்படிங்கிற அரசியல் முக்கியத்துவம் என்ன, இது என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தும், அரசியல் ரீதியாக ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா என்பதெல்லாம் தான் இன்றைய விவாதமாக இருக்கிறது. அதற்கு முன்னதாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் கூட இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்ல இருந்து அவர் ஊடகங்கள் தன்னை ஆதரிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் கூட முன்வைத்திருக்கிறார். ஆனால் அதுவும் கூட இங்க கேள்வியாக இருக்கிறது. இந்த அவருடைய மாநாடு உட்பட எல்லா விஷயங்களும், கட்சி சார்ந்த விஷயங்களையும் ஊடகங்கள் ஒளிபரப்பு கொண்டுதான் இருக்கின்றன. மக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த எல்லா விவகாரங்களிலும் அது மக்கள் பார்வையிலிருந்து தான் ஊடகங்கள் பார்க்கின்றன என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. ராதாகிருஷ்ணன், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருடைய இந்த ஊடகங்கள் தன்னை வந்து பெரிதாக ஆதரிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இல்ல, இப்ப ஊடகங்களை பொதுவா குறை சொல்றது எல்லா அரசியல் கட்சிகளுடையும் ஒரு தனித்தட்ட ஒரு தன்மை தான். அது டெல்லியில் இருக்கிற பாஜகனாலும் சரி, இங்க இருக்கிற திமுகனாலும் சரி, அதிமுகனாலும் சரி, இதில் நாம ஒன்றும் குறை கூற முடியாது. நம்ம கிட்ட எவ்வளவோ குறைபாடுகள் இருக்கிறது. அதே நேரத்தில் அவங்களும் பாயிண்ட் அவுட் பண்ணலாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது. இது அசம்பிளியினுடைய கவரேஜ் ஆனாலும் சரி, அவங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வானாலும் சரி, இதெல்லாம் எல்லாத்துக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு நம்மளால கவரேஜ் கொடுக்க முடியாது என்ற ஒரு உண்மை இருக்கவே, பட் இந்த மாதிரியான இந்த விமர்சனங்கள் தான் பிரச்சனைக்குரிய விமர்சனங்கள். ஏனென்றால் இவருடைய கட்சி அலுவலகத்துக்குள்ளால என்னைக்கு இவர் பிரஸ்ஸை வந்து அழைத்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி எந்த ஒரு பிரஸ் ஆஃபீஸுக்கு போனாலும், இப்போ அதிமுக ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, திமுக ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, அங்க ஒரு பிரஸுக்கான ஒரு அறை இருக்கிறது. அட்லீஸ்ட் அவங்க கேட்டுக்குள்ளால செல்ல முடியும். இங்க தேமுதிக ஆஃபீஸுக்குள்ளால ஒரு பத்திரிகை நபர் செல்ல முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. நிச்சயமாக கிடையாது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லா பத்திரிகைகளும் வெளியே தான், அந்த ரோட்ல தான், இன்னர் ரிங் ரோட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அப்ப கூட நம்மளை வந்து ஒரு மிருகத்தை விட கேவலமாக நடத்துகின்ற ஒரே ஒரு இடம் தேமுதிகவினுடைய ஆபீஸ் மட்டும்தான். இரண்டாவதாக இவர் வந்து இன்னும் நடிகராக தான் இருக்கிறார். ஒரு கட்சி ஆபீஸ்ல அவர் யார் விடணும் விடக்கூடாதுன்னு அவர் முடிவெடுக்கிற அந்த அதிகாரம் இருக்குதானே, அல்ல அந்த உரிமை இருக்குன்னு அவர் சொல்லலாம் இல்லையா? இல்ல, அதை எப்படி சொல்ல முடியும்? நீங்க வந்து கட்சிங்கிறது ஒரு பப்ளிக் பர்பஸ்க்கான நடத்துறீங்க. நீங்கன்னா அது சினிமானுடைய ஒரு இது கிடையாது, ஒரு இயக்கம் கிடையாது. அது ஒரு பப்ளிக் பர்பஸுக்காக ஜனங்களுக்காக நடத்தப்படுற ஒரு இயக்கத்துல நீங்க எப்படி அது மீடியா முடியாதுன்னு சொல்லலாம்? நீங்க எப்படி வந்து அப்ப வந்து நீங்க வந்து சரி, தேமுதிக நபர்கள் மட்டும்தான் உள்ள வரணும்னு ஒரு சட்டம் வச்சிருக்கீங்க. அதே மாதிரி நீங்க தேமுதிக சார்ந்த ஊடகங்கள் தான் வரணும்னு வச்சிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி எல்லா கட்சிகளும் ஒரு அந்த யுக்தியை கையாண்டார்கள். நம்ம எப்படி ஒரு நடுநிலையாளர்கள் எப்படி மெசேஜை வந்து எடுத்து செல்ல கூடும், அந்த ஒரு பிரச்சனை எழுதுறது. அப்புறம் ரெண்டாவதாக நீங்க உங்க பப்ளிக் டொனேஷன்ஸ் தான் இந்த பார்ட்டி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஒன்றும் பிரைவேட் டொனேஷன்ல ரன் பண்ணலையே. ஸோ அப்படி ஒரு நிலை இருக்கும்போது நீங்க நிச்சயமாக இந்த அளவில் தமிழ்நாட்டில் வந்து நீங்க ஒரு வலுவான ஒரு ஃபோர்ஸாக வரணும்னு எதிர்பார்க்கீங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஆப்போசிஷன் லீடருடைய நிலையில் இருக்கிறீங்க. இப்படி ஒரு கட்சி இப்படித்தான் ஊடகங்களை நடத்த வேண்டுமா? உங்களுடைய நிலை என்ன இதுல? அதே மாதிரி ஒரு டிவி டிபேட்டு கூட ஒரு தேமுதிகவினர் நான் இதுவரை இன்னைய நாள் வரை நான் எவ்வளவோ டிபேட்ல கலந்து கொண்டிருக்கேன், எவ்வளவோ சேனல்ல போயிருக்கேன். இதை யாருமே பார்க்கறது இல்லையே. அப்போ இவ்வளவு ஸ்பேஸ் ஒரு டிவி சேனல் கொடுக்குது, எல்லா டிவி சேனலும் கொடுக்குது. நீங்க எங்க போனீங்க? இதற்கு யாரு குற்றம் உங்க மேல தான். அதே மாதிரி இந்த சினிமாவில் இருக்கிற வரை அதனுடைய அந்த சினிமானுடைய ஜேர்னலிஸ்டுடைய அப்ரோச்சே வேற. அது தவறு என்று கூற முடியாது. அவர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தகவல் தான் அவங்களுக்கு தேவை.
அந்த தகவலை அவங்க சேகரித்து போறாங்களோ, அது கதை சார்ந்த தகவலா இருக்கலாம், டெக்னிக்கல் சார்ந்த ஒரு தகவலா இருக்கலாம், எந்த தகவலானாலும் அது நிச்சயமாக அவர் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறாரு. ஆனா அரசியல் என்று வரும்போது நிச்சயமாக உங்களுடைய அணுகுமுறையில் மேல் கேள்விகள் எழுப்பப்படும். இந்த கேள்விகளை ஒரு காலமும் ஒரு அரசியல் தலைவனுக்கும் பிடிக்காது. ஆனால் பிடிக்காது இருந்து கூட அது ஒரு கருணாநிதி ஆனாலும், ஸ்டாலின் ஆனாலும், ஜெயலலிதா ஆனாலும் நின்று பதில் சொல்லி இருக்கிறார்கள். விஜயகாந்த் ஒரே ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரே ஒரு அரசியல் தலைவர் தான் தூணு துப்புறதும், அதே மாதிரி அந்த டெல்லியில எழுந்து செல்றது, இந்த மாதிரி நடவடிக்கை விஜயகாந்த் தவிர வேற ஒரு அரசியல் தலைவரும் இந்தியாவிலேயே கடைபிடிக்க. நீங்க குறிப்பிட்டது போல அவர்களுடைய பிரதிநிதிகள் இல்லை என்றாலும் கூட பல நாட்களில் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தால் தேமுதிக தொடர்பான விவாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. நம்ம அரசியல் ரீதியான விஷயங்களுக்குள்ள போலாம். லெனின், இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இப்ப மக்கள் நல கூட்டணியின் சார்பாகவும் அவருக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது, திராவிட முன்னேற்ற கழகமும் அவருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது, அதே போல பாரதிய ஜனதா கட்சியினரும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு அவர்கள் முன்வைத்திருக்கிற இந்த அரசியல் அவர்கள் குறிப்பிடுகின்ற கிங்கா அல்லது கிங் மேக்கரா, அதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்கன்னு நீங்க பாக்குறீங்க? அது மிக தெளிவாக தெரிகிறது. கிங்கா கிங் மேக்கரா என்கிற போது கிங் என்றுதான் சத்தம் போடுகிறார்கள். இது வாத பிரதிவாதங்கள் வரலாம். ஆனால் அவங்களுடைய பேச்சினுடைய சாரம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் மிக மோசமான அரசியலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது, இதற்கு ஒரு மாற்று வேண்டும், ஊழல் என்பதை நிறைய பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ ஊழல் இல்லாத ஒரு தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மைகளுக்கு ஏற்ற ஒரு மாற்று அரசியல் என்பதை தான் மரியாதைக்குரிய கேப்டன் அவர்களும் அதே போல் அவருடைய துணைவியார் அவர்களும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மாநாட்டில் ஹைலைட்டே அதுதான். எனவே மக்கள் நல கூட்டணி முன்பே தெளிவாக எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். ஒரு மாற்று அரசியல் என்பதுதான் தமிழ்நாட்டில் எந்தெந்த விஷயங்கள்லாம் மாற்று அரசியல் தேவை என்பதற்கான ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தையும் வெளியிட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது நிச்சயமாக அவர் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணி இல்லாத மாற்றை முன்வைக்கிற மக்கள் நல கூட்டணிக்குத்தான் தன்னுடைய ஆதரவு என்பதை சூசகமாக சொல்லியிருக்கிறார். அவருடைய சமயம் வர்ற போது அதை அவர் வெளிப்படுத்துவார் என்று நான் நம்புகிறேன். அவருடைய பேச்சு இப்போ உடனடியாக எதையும் பெருசா அவர் கன்வே பண்ணிடல. விழுப்புரம் மாநாட்டில் சொல்லலாங்கிற மாதிரி தான் அதை தள்ளி போயிட்டு போறாரு. இப்ப கூட்டணி குறித்து இறுதியான ஒரு முடிவை எடுக்கல, ஆனால் வேறு வகையான பேச்சுக்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கிடையில இப்படி ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார் அப்படின்னு எடுத்துக்க முடியாதா? இல்ல, அதாவது தேர்தலுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. ஆரம்ப காலத்திலேயே இதை சொல்லி கொஞ்சம் இது பண்ணிட வேண்டாம் என்று கூட அரசியல் ரீதியாக யோசிக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய தோழர்கள் கட்சியினுடைய அந்த கருத்தை மையப்படுத்தி தான் இன்றைக்கு கூட அவர் பேசுகிறார். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறி மாறி ஆட்சிக்கு வருகிற போது அதனால் வந்த தன்மைகளையெல்லாம் அவர் சொல்கிறார். இப்போ கூட்டணி ஆட்சிக்கு வேண்டும் என்கிற போது கூட்டணியை கூப்பிடுகிறீர்கள், கூட்டணி அமைக்கிறீர்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களாலா நான் வந்தேன் என்று எதிரிகளாக கேட்கிறீர்கள், நான் கேட்கிறேன் என்று அவர் பயங்கரமாகவே கேள்வியை கேட்கிறார். அப்போ இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலை முன்னெடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லாத ஒரு அரசியல் அமைவதற்கு அவர் முயற்சி எடுக்கிறார், அதில் உறுதியாக இருக்கிறார் என்பதை அவருடைய இந்த சொல்லாடல்களே உணர்த்துகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத ஒரு ஆட்சி என்பது வரைக்கும் கூட ஏற்கலாம். அது மக்கள் நல கூட்டணியாகத்தான் அவர் குறிப்பிடுகிறார்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு பக்கம் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறது, அவங்களும் மாற்று அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை தான் முன்வைக்கிறாங்க. ஒருவேளை அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு பேசிக் கொண்டிருப்பதும் பாரதிய ஜனதாவுடைய தலைவர்கள் அவரை போய் சந்திச்சுட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து, அதுவும் கூட இருக்கலாம் தானே? இல்லை, அதுதான் நான் சொன்னேன், தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மைகளோடு பொருத்தி பார்க்கிறார். இப்போ மீனவ பிரச்சனைகள் சம்பந்தமாக இப்போ அதே சிடி வெளியிட்டிருக்காங்க அவங்களுடைய இதில். விவசாயிகள் பிரச்சனை நம்மாழ்வார் பேரில் திட்டம் அறிவிக்க போவதாக சொல்லியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது? மத்திய அரசு தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் விவசாய கொள்கைகளில் தோல்வி அடைந்திருக்கிறது. நீங்கள் வேணா சொல்லலாம் கடன் கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், சிறப்பு திட்டங்கள்லாம் செய்கிறோம்னு. மீனவ பிரச்சனையில் அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அறிவித்த அத்தனை அறிவிப்புகளும் இன்று வரை கேள்விக்குறியாகவே இருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய மீனவர்கள் கடல் எல்லையில் தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள், வலைகள் அறுக்கப்படுகிறது, படகுகள் சிறைபிடித்து எடுத்துச் செல்லப்படுகிறது, மீனவர்கள் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். அப்போ இதையெல்லாம் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனையோடு இணைந்துதான் தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மைகளோடு ஒரு அரசியல் தேவை என்பதை அவர் உணர்கிறார். அதை பேசலாம். அது பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்க முடியாது என்பதுதான் என்னோட கருத்து. அதுதான் நாராயணன் கேட்போம் நம்ம. உங்களுடைய பார்வை அப்படி இருக்கிறது. நாராயணன், நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அவர் இப்போ லெனின் சொல்றதுல இருந்து திமுக அதிமுக அல்லாத ஒரு கட்சிக்கான ஒரு ஆதரவான மனநிலையில விஜயகாந்த் இருப்பதாக அவர் புரிந்து கொள்கிறார்.
அது மக்கள் நல கூட்டணி, அதற்கான பல்வேறு கருத்துக்களை அவர் முன்னெடுத்து வைக்கிறாரு. குறிப்பா அவர் சொன்ன மாதிரி நம்மாழ்வார் பெயரை பயன்படுத்துகிறார், கீழவெண்மணி உள்ளிட்ட பெயர்களை பயன்படுத்துறாங்க அவங்களுடைய ரெக்கார்ட்ல. இப்ப அதெல்லாம் இடதுசாரி இயக்கங்களுடைய ஒரு நெருக்கமான நட்புக்கான ஒரு அடையாளமாக இதெல்லாம் பார்க்கலாமா அப்படின்றது தான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. லெனின் சொன்னது போல யாரோடு கூட்டணி என்று சொல்லவில்லையே தவிர யாருடன் கூட்டணி இல்லை என்பதை தெளிவாக்கி விட்டார் என்று விஜயகாந்த் அவர்கள். திமுக மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி இல்லை என்பது தெளிவாகி இருக்கிறது. நீங்க சொன்ன இந்த கீழவெண்மணி விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த விதமான ஒரு சம்பந்தம் இல்லை. அது ஏதோ ஒரு கம்யூனிஸ்டுடைய இல்லை. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா அது இல்லை. அதாவது இது தொடர்ந்து அதற்கான இந்த மாதிரியான குறியீடுகளை அவர் பயன்படுத்துறது தான் சொல்றேன். நீங்க வந்து நம்மாழ்வார் பெயரையும், அதாவது இதுல இந்த நம்மாழ்வார் இதை பத்திலாம் பேசினாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசும்பொழுது பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து தேசியம் தெய்வீகம் என்ற 2 சொற்களை பயன்படுத்தி வருகிறோம். அது குறித்த பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வந்தார்கள் வென்றார்கள் என்பது குறித்தும், காஞ்சிபுரத்தினுடைய அந்த தெய்வீகத்தன்மையை குறித்தும், தேசியத்தை குறித்தும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்க எந்த இடத்துலயாவது தேசியம் தெய்வீகம் வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. அதான் நான் சொல்றது தேசியம் என்கின்ற குறியீடு தான் சொல்றேன். நீங்க ஒரு குறியீடுன்னு சொல்ற மாதிரி தான் நானும் சொல்றேன். அப்போ அதற்கும் நீங்கள் சொன்ன கம்யூனிஸ்டுக்கு சம்பந்தம் கிடையாது. அதே போல அவர்களால் அதே போல மக்கள் நல கூட்டணி இப்ப இவரு நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல, நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல, நீங்க எனக்கு நீங்க மறுப்பு சொல்லுங்க. இப்ப இவர் சொன்னாரு மக்கள் நல கூட்டணி குறித்து சொன்னாரு. இந்த அரசியல் அதாவது தமிழகத்தை பொதுவா வச்சு சொல்றாருன்னு, தமிழக அரசியலை தெரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் மக்கள் நல கூட்டணி கூட்டணி அதுவும் விஜயகாந்தை போன்ற அந்த தேமுதிகவை போன்ற ஒரு நல்ல வலுவான ஒரு கட்சி கண்டிப்பாக முன்னெடுத்து செல்ல மாட்டார்கள் என்று சொன்னால் எங்களுடைய பார்வையில முடிவு செய்ய வேண்டியது விஜயகாந்த். இதை எடுப்பாரா எடுக்க மாட்டாரா, மக்கள் நல கூட்டணியுடைய வலிவு இது இல்லை அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. என்னுடைய இல்ல நீங்க பேசுனதோட ஒரு விஷயத்தை நான் கேக்குறேன், அதுக்கு சேர்த்து நீங்க பதில் சொல்லலாம். லெனின் என்ன சொன்னாரு? இல்ல அது மக்கள் நல கூட்டணிக்கு தான் வருவாங்க. நான் சொல்றேன் மக்கள் நல கூட்டணிக்கு செல்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன் என்று சொன்னால் மக்கள் நல கூட்டணியுடைய ஒன்றே இருக்காது. உங்களுடைய புரிதல்ல சில விளக்கங்கள் எனக்கு தேவையா இருக்கு, அதையும் சேர்த்து சொல்லுங்கன்ற. பிரேமலதா விஜயகாந்தனுடைய பேச்சை குறித்து நீங்க பேசுறீங்க, அது ஒரு மேடையில ஸ்பான்டேனியஸா பேசுற ஒரு விஷயம். ஆனா இன்னொரு பக்கம் இவங்க கீழவெண்மணி குறித்து சொல்றது எல்லாமே அவங்களுடைய செயல் திட்டங்கள்ல இருக்கு. அதையும் ஒரு பேச்சையும் நம்ம ஒரேடியா ஒப்பிட முடியாது. ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் என்னெல்லாம் செய்வோங்கிற செயல் திட்டத்துல இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அதையும் இதையும் நம்ம ஒப்பிட முடியாது. அதனால இதுக்கு அவங்க அழுத்தம் கொடுத்துட்டாங்க, தேசியம் தெய்வீகம் சொல்லிட்டாங்கிறது அந்த வாதம் எவ்வளவு தூரம் அழுத்தமா இருக்குங்கிறத நான் கேள்வி முன்வைக்கிறேன். ஒரு விஷயம் நீங்க செயல் திட்டம்னு, இந்த செயல் திட்டத்துல எங்களுக்கு ஏற்பு இல்லைன்னு யாரும் சொல்லலையே. அவங்க சொன்ன விஷயம் நல்ல விஷயம்தான், யாருமே அதை வந்து மறுக்கவே இல்லை. உறுதியாக அவர்கள் சொன்ன இந்த செயல் திட்டங்களாகட்டும், நான் அதுதான் சொன்னேன். அவங்களோட உரையின் துவக்கத்திலேயே அதுதான் சொன்னாங்க. இப்போ லெனின் சொன்னாரு பிஜேபி இந்த மாதிரி விவசாய ரீதியா ஒன்றும் செய்யலாம் சொன்னார். அதுதான் நானும் சொல்றேன். மக்கள் நல கூட்டணி கண்டிப்பாக நிலைக்காது என்பது விஜயகாந்தை போன்ற அனுபவம் உள்ள ஒரு நல்ல வலுவான கட்சியை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு மக்கள் நல கூட்டணி பற்றி தெரியும். அது போன்ற ஒரு முடிவை அவரே எடுக்க மாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து. இவருக்கு மாற்று கருத்து இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. பாரதிய ஜனதா கட்சி விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க தயாராக இருக்கிறது. கண்டிப்பாக இந்த கூட்டணியில நாங்க பேசி முடிவு செய்வோம். இல்ல அவர் கிங்கா இருக்கிறது மட்டும் தான் சொல்றாரு, ஒரே ஆப்ஷன் கிங் மேக்கருக்கான ஆப்ஷனே ரூல் அவுட் பண்ணிட்டாரு. அந்த அடிப்படையில தான் நம்ம திமுக அதிமுக இல்லங்கற ஒரு ஃபைண்டிங்ஸ்க்கே வர்றோம். ஒரு சில கட்சியிலேயே 2-3 வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்போ இது முடிவு செஞ்சுட்டு கூட்டணி வைக்கலாமான்றது கிடையாது. அது போல எல்லாரும் உட்கார்ந்து பேசி உறுதியாக எங்களுடைய பாரதத்தினுடைய பிரதமர் எங்களுடைய கட்சியினுடைய ஒப்பற்ற தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 2 நிமிடம் கொடுத்தாலே அதை சரி செய்து விடுவார். அவ்வளவுதான் விஷயம், ரொம்ப சாதாரண விஷயம். தேர்தலுக்கு முன்னதாக எப்போதும் இல்லாத வகையில பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டையே சொன்ன கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இல்ல ஒவ்வொரு முதலமைச்சர் வேட்பாளர்கள் சொல்லி தானே நீங்க கிடையாது. சூழ்நிலைக்கு ஏற்ற, அதாவது நீங்க அன்னைக்கு செஞ்சீங்களே அதே இன்னைக்கு செய்யலன்னு கேட்க கூடாது. சூழ்நிலைக்கு ஏற்றவார் டெல்லியில வந்து நீங்க நினைக்கலாம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர் எதிர்பார்க்கணும். டெல்லியில நீங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லலாம். விஜயகாந்த் தெளிவா சொல்லிட்டாரு, பிரேமலதா விஜயகாந்த் தெளிவா சொல்லிட்டாங்க. கிங்கா கிங் மேக்கரானா கிங்கா இருக்கிறதா ஆசைப்படுறோம், கிங் மேக்கர் இல்ல அப்படின்னா அப்ப பாரதிய ஜனதா கட்சி நீங்க முதலமைச்சர் வேட்பாளருக்கு ஒத்துக்கொள்ளாத போது அவர் எப்படி உங்களோட? அதாவது உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது, அக்கறை புரியுது. அதை நாங்க பேசி தீர்த்து போன்றோம், வேற ஒண்ணும் சொல்ல. நம்ம பேசுவோம். இதே கேள்விதான் லெனின் உங்களுக்கு இருக்கு. இப்ப விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் நல கூட்டணி தயாரா இருக்கா? மக்கள் நல கூட்டணி என்பது ஒரு ஒற்றை கட்சி அல்ல. 4 தலைவர்கள், 4 கட்சி இருக்கு, 4 தலைவர்கள் இருக்கிறார்கள்.
தேமுதிக வருகிற போது உட்கார்ந்து பேசி அது யார் யார் என்னென்ன பொறுப்பு என்று முடிவெடுப்பார்கள். ஜனநாயகம் அதுதான். ஏன்னா மக்கள் ஜனநாயகம் அதுதான். இதுல டிக்டேட் பண்ண முடியாது. நீங்க சொல்றது நான் ஏற்கிறேன். ஆனா மக்கள் நல கூட்டணியுடைய தலைவர்கள் தொடர்ந்து முன்வைக்கிற ஒரு விஷயங்கிறது, நாங்கள் தேர்தலுக்கு முன்னதாக முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்க மாட்டோம், தேர்தலுக்கு பின்னால் வருகின்ற எங்களுடைய பலத்தை பொறுத்து அந்த முடிவு எடுக்கப்படும்ன்றாங்க. அப்ப இப்ப எப்படி நீங்க ஒத்துக்க போறீங்க? அந்த மாதிரியான ஒரு செயல் திட்டத்திற்கு நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்கள்ல அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. முதல் முறையாக அது பாரதிய ஜனதா கட்சி தான் அது பண்ணிச்சு. அவங்களே அதை கடைபிடிக்க முடியல. பீகார் தேர்தலையோ அல்ல மற்ற தேர்தல்களையோ அதை கடைபிடிக்க முடியல. சூழ்நிலைக்கு தந்தவாறு என்று அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இங்க என்னன்னா, மக்கள் நல கூட்டணி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு ஏற்கனவே ஒரு கூட்டணியாக இருக்கிறது. பிரச்சனைகளை நாங்கள் பேசுகிறோம், போராட்டங்கள் நடத்துகிறோம், தொடர்ந்து பிரச்சார இயக்கங்கள் போய்கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் தேமுதிகவுக்கு நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் வர வேண்டும். ஒரு வலுவான மாற்றி முன்வைப்பதற்கு தேமுதிக அவசியம். அவர்கள் வர வேண்டும். மக்கள் நல கூட்டணி ஏதோ மழையில பெய்த காலம் அல்ல, அது தொடர்ந்து 40 ஆண்டு கால தேடலில் விளைந்த ஒரு விளைவு. இதுக்கு பிறகு இருக்காது என்று நண்பர் வேணா ஆசையா இருக்கலாம், அவருடைய சாபமாக இருக்கலாம். எங்களை பொறுத்தவரை அதையும் கூட நாங்கள் படிக்கட்டாக்கி ஏறிக்கொண்டே இருப்போம். மக்கள் நல கூட்டணியில் நிச்சயம் விஜயகாந்த் கட்சி அங்கம் பெறும். தமிழ்நாட்டிலே மாற்றம் விளையும். தொடர்ந்து பேசுவோம் நம்ம. நாராயணன், நீங்க ஆதங்கம்னு சொன்னீங்க. அது ஆதங்கம்னு புரிஞ்சுக்க வேண்டாம், அது ஒரு அனாலிசிஸ். அதை நான் அந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டியிருக்கேன். திரு அப்பாவு, இந்த பேச்சிலிருந்து அவர் தெளிவாக சொல்றதாக 2 பேரும் புரிஞ்சு கொள்வதுங்கிறது வந்து திமுக அதிமுக இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னொரு பார்வையும் கூட வைக்கணும்னா, திரு லெனின் சொன்ன மாதிரி அல்லது இந்த நம்மளுடைய பார்வையிலே கூட ஒரு டிஃபேக்டோவா அவர் மக்கள் நல கூட்டணிக்கு போனால் வாக்கு சதவீத அடிப்படையில் அந்த கட்சி பெரிய கட்சி என்கிற அடிப்படையில் அதற்கு தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் திமுகவிலேயோ அல்லது பாரதிய ஜனதாவிலேயோ அப்படியான ஒரு வாய்ப்பு இல்லாத போது அவர் ஏன் திமுகவை, குறிப்பாக திமுகவுக்கு எப்படி வர முடியும்? நீங்க அதில் அவர் முடிந்த முடிவா இந்த பதிலுமே அவர் சொல்லலை. மக்கள்கிட்ட கேட்டிருக்காரு. இன்னும் ஒரு வாரம் ஒரு 5 வருஷம் பொறுக்கட்டின்னு கூட சொன்ன மாதிரி எனக்கு கேட்டு, அது எப்படி கேட்டுன்னு எனக்கு முழுமையாக நான் பார்க்கல. அது ஒரு கட்சி நடத்துகிறவங்க அவங்க யாரு கூட கூட்டணி வைக்கிறோன்ட்டு சொல்கிறது அவங்களுடைய சொந்த முடிவு. அதில் யாரும் தலையிட முடியாது. உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால், அவங்க 2 பேரும் சேர்ந்து இப்படி உங்களெல்லாம் கையை கழிவிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் எங்கள் தலைவர் என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்கன்னு முதல்ல பாருங்கள். தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரணமான ஒரு ஆட்சி நடக்கு, நாட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது, எதை பற்றியும் எந்த கவலையும் படாமல் இருக்காங்க. இன்றைக்கு கூட நீங்கள் ஒரு அமைச்சருடைய நிலையை பாருங்கள். ரோட்டில் மக்கள் வீதியில் வந்து அரசு ஊழியர்கள், சத்துணவு பணியாளர்கள்லாம் மாதம் 1000 ரூபா பென்ஷன் வாங்கி குடும்பம் நடத்த முடியாத நிலையில் ஒரு அமைச்சர் எந்த நிலையில் இருந்து இப்போ டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. காரணம், அரசும் அரசு அதிகாரிகளும் முதல்வரும் தனித்தனியாக இருக்கிறாங்களே தவிர அமைச்சர்களும் அதிகாரிகளோட ஒரு காம்பினேஷன் இல்லை. அதனால இதுக்கு மாற்றாட்டு இருக்கைக்கு எல்லாரும் வாருங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டோம். யாரெல்லாம் வராங்களோ அவங்களோட சேர்ந்து நாங்கள் பண்ணுவோம். பல ஊடகங்கள் ஒரு கருத்து கணிப்பு மாதிரி எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு பார்க்கும்போது, முன்னணியில் இருக்கக்கூடிய உங்கள் ஊடகங்கள் உட்பட பல ஊடகங்களில் வந்து 24% பாராளுமன்ற தேர்தலில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு 34%, 32 சம்திங்னு வந்திருக்கு. நெக் டு நெக்கு ஏடிஎம்கே அவங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க வண்டி பரப்பிட்டாச்சு, நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோங்கிறதுல மாற்றுக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்க மற்றவங்களை பார்த்து காத்திருக்க வேண்டியிருக்கு. நீங்க ஒரு திருமணம் நடக்கு, கணவன் மனைவியும் என் பிள்ளை கல்யாணம் இருங்க, என் பிள்ளை கல்யாணம்னா மாப்பிள்ளை பார்க்குறோம், பேசி முடிக்கிறோம், நாங்கள் 2 பேருமே முடிச்சுட்டு போகலாம். உற்றார் உறவினர்கள் சுற்றம் எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல காரியம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு நம்ம கூப்பிடுதோம். நிச்சயமா அதுல வரக்கூடியவங்க வரத்தான் போறாங்க. அதுல எந்த மாற்றமும் எப்பவும் நடக்கும். விஜயகாந்த் வருவார் நம்புறீங்களா? இன்னும் ஒண்ணு சொல்றேன், 100% வரமாட்டாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து போன தேர்தலில் ஜெயலலிதா வேட்பாளர் அறிவிச்சுட்டு தேர்தலுக்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் தனித்தனியாக எல்லாரும் போயிட்டாங்க, கூட்டணி முறிஞ்சு போச்சு. தேர்தலில் வேட்பாளர் அறிவிச்சு தேர்தல் பிரச்சாரத்துக்கே இன்றைய முதல்வர் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு பேசி முடிவு பண்ணலையா? எதுவும் நடக்கும். இது ஒரு டெமோக்ரஸி பார்ட்டி. ஒன்னு சொல்றாங்க, தம்பி லெனின் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதை பேசுவோம். இல்ல, அந்த ஒன்னே நான் அதுக்கு ஒரு பதில் சொல்லுறேன். பார்லிமெண்ட் தேர்தலையும் மாற்றம்னு சொல்லி காரத்தை கூட்டி, காரத்தவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் வீட்டில் நின்று பேசிட்டு ஏதாவது 1-2 சீட்டு கிடைக்குன்னு பார்த்தாங்க. இவங்க போய் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நம்ம மம்தா உட்பட, ஒரிசா பட்நாயக் உட்பட பல பேர் சேர்ந்து கூட்டம் கூடினாங்க. கூடிட்டு
முலாயம் சிங் சொன்னாரு என்னை முதல்வராக அறிவிங்க அப்படின்னாரு. உடனே காரத் சொன்னாரு ஜெயலலிதா அவர்களும் பிரதமராக கேட்டிருக்காங்கன்னாங்க, அவங்க மேலே வழக்கு இருக்குது அப்படின்னாரு. இவர் காரத் அதுக்கு பதில் சொல்லலை. இங்கே வந்தாங்க, என் மேலே வழக்கு இருக்குன்னு சொன்னாங்க, ஏன் நீ பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லி இவங்களை தூக்கி தூர போட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை மாற்றத்தை அதோட விட்டுட்டு ரோட்டுக்கு வந்துட்டாங்க. இப்பவும் அதே மாதிரி தான் மாற்றம் விட்டு சொல்லி பண்றாங்க. அது அவங்க விருப்பம், நான் அதில் குறையா சொல்ல. பதில் கொடுக்கிறது பிரேக் எடுத்துட்டு வரலாம், தொடர்ந்து பேசுவோம். ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியது. நீங்க தொடர்ந்து பேசலாம். பேசுங்க இல்லைன்னா இந்த ஒண்ணே நான் சொல்லியிருந்தேன். சொல்லுங்க. இவங்க அந்த மக்கள் நல கூட்டணி வந்து விஜயகாந்தன் நேரில் போய் பார்த்தாங்க, நம்ம ஐயா ஜி.கே. வாசனை போய் பார்த்தாங்க, தப்பே கிடையாது. வைகோ அவர்கள் வந்து ராமானுஜத்தை போய் பார்த்தாங்க. அப்ப இதுல இவங்களை யாரையும் கூட்டிட்டு போகல. அவங்க சொல்லுவாங்க ஸ்டாலின் ஒருத்தரை பார்த்தாரு, சபரீசன் ஒருத்தரை பார்த்தாரு, கலைஞர் ஒருத்தரை பார்த்தாரு, எல்லாரும் சொல்லிட்டு இருக்கலாம். இவங்க வந்து ரெண்டையும் குறை சொல்றாங்க. 95% திமுகவும் அதிமுகவும் ஒன்னு ஊழல் சொல்ற இதே வைகோ மலேசியாவில் ஜெயலலிதாவை பாராட்டி 5 நிமிஷம் பேசினாரு. அதுக்கு என்ன எந்த வருஷம் பேசுறது நம்ம தொடர்ந்து பேசலாம். 60 நாளைக்கு முன்னால பேசுறதுங்க இல்ல. இப்ப நம்ம விவாதம் வந்து இப்ப விஜயகாந்த் உங்க பக்கம் வராரா இல்லையா, உங்களை ரூல் அவுட் பண்ணிட்டாரா, திமுக அதிமுக வேணான்னு முடிவு பண்ணிட்டாரா, அதிமுக வேணான்னு வெளிப்படையா சொல்லிட்டாங்க, திமுகவோட வரப்போறாரு, நீங்க இன்னும் நம்புறீங்களா? நேற்று பிரேமலா தான் பேசுறாங்க. அது வந்து அப்போ அவங்க நேற்று பேசுறது வந்து திமுக கூட கூட்டில்லைன்னு சொன்னதாட்டு பத்திரிகைகளும் ஊடகங்களும் சொல்லிச்சு. இன்னைக்கு என்ன பதில் சொன்னாங்க, நீங்க வந்து நான் 1/2 மணி நேரம் பேசியிருக்கேன், 2 லைனை மட்டும் எடுத்து நீங்க போடுறீங்க, அது தவறு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அதுக்கு என்ன பொருள் சொல்லுங்க? 3 பேருமே இப்ப வந்து விஜயகாந்த் நம்பிக்கையில இருக்கீங்க. அப்ப நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. ராதாகிருஷ்ணன், 3 கட்சிகளுமே வந்து அவருடைய பேச்சினுடைய சாராம்சமாக அவங்களுக்கு சாதகமாக இருப்பதாக ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. பத்திரிகையாளராக உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? விஜயகாந்தனுடைய இன்றைய பேச்சில் அவர் தெளிவாக ஏதாவது கருத்து சொல்லியிருக்கிறாரா அல்லது சொல்ல முற்பட்டிருக்கிறாரா, அது வழக்கம் போல தன்னுடைய அந்த முடிவை அறிவிப்பதில் தாமதப்படுத்தி ஒரு இன்னும் கூட அது தன்னுடைய பேர வலிமையை கூட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறாரா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அது 2வது சொன்னதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன். இப்போ 2011 நான் பார்த்தா சேலம் மாநாட்டில் என்ன பண்ணாருன்ட்டு, அதாவது அங்கேயும் வந்து கடைசி வரை அந்த தீர்மானத்தை தள்ளி போட்டு கடைசியில நிமிஷத்தை தான் அறிவிக்கிறாரு அதிமுக கூட போலாம், அந்த மாதிரி ஒரு கருத்து வெளிவருது. இங்க வந்து தெளிவாக எந்த மாநாட்டிலையும் அவர் தெளிவான கூட்டணி நிலைப்பாட்டை சொன்னதே இல்லை. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் ஒரு மாநாடு அறிவிப்பாரு, ஆனால் அதற்கு பிறகுதான் அறிவிக்கிறதா இருக்கும். அந்த கூட்டணியில மக்களுடைய கருத்துக்களை கேட்பார். இன்னைக்கு கேட்ட மாதிரி வந்து கிங்கா இருக்கணுமா, கிங் மேக்கரா இருக்கணுமாங்கிற மாதிரியான அந்த கேள்விகள் இருக்குமே வழியா பதில் வந்து தெளிவான பதில் அந்த மாநாட்டில் வந்ததாக இதுவரைக்கும் அந்த மாநாட்டில் கூட இவர் தெளிவான ஒரு கருத்தோ அந்த கேட்டர்கிட்ட வந்த இந்த மாநாட்டில் வந்த மாதிரி கூட அந்த மாநாட்டில் வரல. அப்போ கூட அவர் என்ன டிசைட் பண்றாருன்னா திமுக வேண்டாங்கிற ஒரு தீர்மானத்தில் அப்பயே வந்துடுறாரு. அதே மாதிரி தான் இந்த தீர்மானத்தில் இந்த மாநாட்டில் இருந்து நமக்கு எடுத்துக்கொள்ளது டேக்அவேங்கிறது அதிமுக வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாடு தான் என்னுடைய புரிதலில் அது மட்டும்தான் வருது. ஆனால் இப்போ அடுத்ததாக நீங்க பார்க்க வேண்டியது 3 பேர் பந்தி ஓட்டு ரெடியா இருக்காங்க, எப்போ வர்றீங்களோ சாப்பாடு போடுறான்னு ரெடியா இருக்காங்க. அந்த அளவுக்கு 3 பேர் இருக்காங்க. இதை தாண்டி நம்ம யோசிச்சோம்னா நிச்சயமாக இவருடைய பெனிஃபிட் என்று பார்த்தோம்னா நாம வந்து அடுத்த கட்சியில் இன்னொரு கட்சியில தான் போய் நிற்கணும், வைகோட கட்சியில தான் போய் நிற்கணும். மதிமுக 2006 என்ன செஞ்சது, 2004 அவர் ஒரு கிங் மேக்கரா இருந்தாரு. 2004 வெளியே வந்து அந்த 40க்கு 40 லோக்சபா தேர்தலில் அந்த வெற்றிக்கு காரணம் ஒரே ஒரு மனிதன் தான், வைகோ தான் என்று நிச்சயமாக ஆணித்தனமான சொல்ல முடியும். பெரிய ஒரு ரெயின்போ அலையன்ஸ் இருந்துச்சுங்க. மதிமுக வைகோவுடைய பங்களிப்பு இருக்குதுன்னு சொல்லலாம், ஆனால் ஒட்டுமொத்த கூட்டணி பலம்னு ஒன்று இருந்தது. அப்ப இல்ல என்னுடைய அனாலிசிஸ், அதாவது ஜெயில இருந்து வெளியே வர்றாரு, 19 மாதம் ஒரு மனிதன் ஜெயிலுக்குள்ளால இருக்கிறான். அதுல இருந்து கலைஞர் போய் அவர்கிட்ட அவ்வளவு பேசினதுனால நான் அந்த கூட்டத்தில் அந்த 2 பேரும் நடந்த அந்த மீட்டிங்ல இருக்கேன், அந்த ஸ்பெஷல் கோர்ட்ல இருக்கேன். அவர் அழுது சொல்றாரு, நீ வந்து வெளியே வரணும் தம்பி, நீ பெயில் எடுத்து வெளியே வரணும்னு சொல்றாரு. வெளியே வர்றாரு, தமிழ்நாடு ஒட்டுக்கும் பொதுக்கூட்டங்கள் அட்ரஸ் பண்றாரு. 2004 ஒரு அமோக வெற்றி பெறாங்க 40 சீட்டுக்கு. 2006 நாம கடைசி நிமிஷம் இல்லை, திருச்சி மாநாட்டில் திமுகனுடைய திருச்சி மாநாட்டில் கடைசி நிமிஷம் நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நிச்சயமாக வைகோ வருவார், அந்த எம்டிஎம்கே அந்த கூட்டணியில் இருக்கும், நிச்சயமாக இதான் வெற்றிக்கு வரும்னு பார்த்துட்டு இருந்தோம். 22 சீட்டு வரை ஆஃபர் பண்ணாங்க. அப்ப அதே தவிர விஜயகாந்த் இந்த முறை செய்ய போறாரா? அந்த டைம்ல
மதிமுக 3வது பெரிய கட்சி தமிழ்நாட்டுல. இன்றைய நிலையில் மதிமுக எங்க இருக்குன்னு நாம் பார்க்கணும். அதே இடத்துல தான் இப்போ வந்து தேமுதிக தலைவரும் உள்ளார். அவரும் நிச்சயமாக அவருடைய புரிதலின் அடிப்படையில் நிச்சயமாக ஒரு டிசிஷன் எடுக்கணும். அது என்ன டிசிஷன் பார்த்தீங்கன்னா, இன்றைய அளவில் அன்னைக்கு 2006 எப்படி இருந்தோ எம்டிஎம்கே, அதே மாதிரி தான் இன்னைக்கு தேமுதிக இருக்குது. அவங்க ஆக்சுவலா பார்த்தா ஒரு ஜீரோ. அது தனித்து நின்றால் அவர்களுக்கு ஒரு சீட்டும் கிடைக்காது. ஒரு திமுக கூட்டணியோட நின்றால் நிச்சயமாக அவர்களுக்கு தட் ஜீரோ ஆட் சோ மச் வேல்யூ டு ஒன். கூட ஒரு ஜீரோ போட்டீங்கன்னா அது 10 ஆயிருது. அதே மாதிரி அதிமுகவோட நின்னாங்கன்னா அது அந்த பாசிபிலிட்டி ரூல் அவுட் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் ஒன்று கூட ஒரு ஜீரோ போட்டீங்கன்னா 10 ஆகிவிடும். இதுதான் தேமுதிகவினுடைய பலம். மதிமுகவினுடைய 2004 இருந்த அதே பலம் தான் 2016 தேமுதிக இருக்கிறது. அதை அவர்களை வீணடிக்க கூடாது என்றதான் என்னுடைய கருத்து. இல்ல, பொதுவா இப்ப மாற்று அப்படின்றதான் அவர் உருவாயிட்டு இருக்காரு. ஒரு மாற்றான ஒரு தலைவராக, திமுக அதிமுக அல்லாத ஒரு 3வது ஒரு வலிமையான தலைவராக தன்னை நிலைநிறுத்திக்கணுங்கிறது தான் அவருடைய ஆசையாக இருக்கிறது. தொடர்ந்து இன்னைக்கு அவங்களுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னாலும், பிரேமலதா அவருடைய பேச்சாக இருக்கட்டும், விஜயகாந்தோட பேச்சாக இருக்கட்டும், பிரேமலதா தொடர்ந்து முன்வைக்கிற விஷயம் அவர் ஒரு கிங்கா தான் இருக்கணும், ஒரு கிங் மேக்கரா இருக்கிறது இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு ஒரு கூட்டணி, ஏற்கனவே அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து அதுக்கு பிறகு அந்த ஆட்சி அதுல கசப்புகள் பார்த்துட்டாங்க. இன்னொரு முறை இன்னொரு திமுகவோட கூட்டணின்னு போகும்போது அவருக்கான ஆல்டர்னேட் ஃபேஸ் போயிடுங்கிற அந்த பயம் தானே இப்ப அவங்களை வந்து இன்னும் அந்த முடிவெடுக்க விடாம தடுத்துட்டு இருக்கு. அது நீங்க வரலாறு தெரியாத கோளாறுனால தான் அப்படி சிந்திக்கவே கூடும். ஏனென்றால் நாம பாமகவை பார்த்தோம். பாமக ஒரு டைம்ல தமிழ்நாட்டுல 3வது பெரிய கட்சியா இருந்தது. இன்னைக்கு பாமக எங்க நிக்குது? ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் அறிவிச்சிருக்காங்க, மாற்றம் முன்னேற்றம் எல்லாம் ஸ்லோகன் போடுறாங்க. அதை தாண்டி இவங்களுக்கு ஒரு கேண்டிடேட்டை தமிழ்நாட்டில் ஜெயிக்க வைக்க முடியுமான்னு கேட்டா இன்றைய நிலையில் முடியாது. அது பாஜகவோட கூட்டணி இருந்ததனால் மட்டும்தான் ஒரு எம்பி இன்னைக்கு அவங்க கிட்ட இருக்கிறதே தவிர வேற ஒரு காரணமும் கிடையாது. அதே மாதிரி நீங்க அதே மதிமுக கட்சி இந்த முறை தனித்து போட்டியிடுதுங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. மாறி மாறி கூட்டணி வச்சதுனாலதான் தங்களுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சு போச்சு, அந்த கன்சிஸ்டன்சி போயிடுச்சு. இனிமேல் அந்த தவறை நாங்கள் செய்ய மாட்டோம்ன்ற ஒரு முடிவு அவங்க எடுத்திருக்கிறாங்க. அதனால தேமுதிக தலைவர் இப்படித்தான் முடிவெடுப்பாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியல. அப்பா அதாவது நம்ம 52, 57 எடுத்துக்கிட்டா கம்யூனிஸ்ட் தான் மிகப்பெரிய ஒரு இயக்கமாட்டு, காங்கிரஸுக்கு மாற்றாட்டு அதுதான் இருக்குன்னு இருந்து. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கட்சிகள் அந்தந்த நிலைப்பாடுகள் எப்படி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. தமிழறிவு மணியன் அவர்கள் எப்படியாவது வைகோ அவர்கள் தான் சரியான முதல்வர், அவரை தான் முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தார். இந்த அணிலையும் 6 பேரோட ஜவஹர்லா அவர் தமிழறிவு மணியன் எல்லாருமே இருந்தாங்க. அதில் 2 போனதுக்கப்புறம் தான் இப்போ 4 மக்கள் நல கூட்டணின்னு பேர் வச்சுருக்காங்க. அதில் ஒன்று நான் எல்லாரும் ஆசைப்படுறதில்ல. நீங்கள் வந்து வைகோ அவர்களே முதல்வர் அப்படின்னு சொல்லி வேட்பாளராக நிறுத்தன்னு வரும்போது விஜயகாந்த் அவர்கள் விரும்புறதுலையோ கிங்கா இருக்கிறது விரும்புறதுலையோ ஒன்றும் தவறு கிடையாது. அதில் எந்த குற்றமும் மட்டும் நம்ம சொல்லலையே. இந்த மாநாட்டு தீர்மானம் வைகோவே தான் சொல்றாரு, நாங்க வந்து தேர்தலுக்கு முன்னதாக முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கிறது இல்லைங்கிறது தான் மக்கள் நல கூட்டணியுடைய கொள்கை. நாங்க வந்து முதலமைச்சர் ஒரு தனி நபரை முன்னிறுத்துறது சொல்லியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி உட்பட ஒரு 5 கட்சி சேர்ந்துக்கலாம், அதுல நாங்க பிறகுதான் சொல்ல போறேன்னு சொல்லலாம். அது அவங்க விருப்பங்க, அதுல ஒண்ணு தவறே கிடையாது. நான் இப்போ ஒண்ணு கேட்கேன். இன்னைக்கு வந்து நடந்தக்கூடிய இந்த மாநாட்டில் நடந்ததில் ஒரு 5 தீர்மானம் போட்டிருக்காங்க. ஒரு தீர்மானத்திலேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராட்டு பண்ணலை. ஆனால் கடந்த 2011 தேர்தலில் எங்களை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராட்டே தீர்மானம் போட்டாங்க. ஆனால் அதே போல தான் இன்னைக்கு அழகா சொன்னாங்க ஐயா, இதே தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராட்டு எந்த வார்த்தையும் பயன்படுத்தலை. அவங்க 2% மொத்தத்தில் பேசும்போது அவங்க பேசியிருக்காங்களே தவிர 98% ஏடிஎம்கேயை என்ன செய்யணும், வீட்டுக்கு அனுப்பணும். அதுக்கு என்ன செய்யணுங்கிறத விட இன்னொரு வார்த்தை கூட அந்த அம்மா சொல்லுங்க, விமர்சனம் முன்வைக்கிறதுல ஆளுங்கட்சியை தானே அதிகமா விமர்சிக்க முடியும், அதை மட்டுமே அளவுகோலா வச்சு முடிவு பண்ண முடியும். அதுக்கு என்ன காரணங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அல்லி ராணியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. காரணம் 29 பேர் ஜெயிச்சாங்க எதிர்கட்சி தலைவர். என்ன கூத்து பண்ணாங்க பாருங்க. 8 பேரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்க, 9 பேர் மனு போட்டுக்கிட்டு இருந்தான். எவ்வளவு பிரச்சனைகளை பண்ணாங்க. அசம்பிளில விஜயகாந்த் பேச விடலை, அவரை கோவப்படுத்தி விவகாரம் பண்ணி எவ்வளவு மோசமான வார்த்தை குடிகாரன்னு சொன்னாங்க. குடிமகன். ஆமா, எவ்வளவு மோசமா சொன்னாங்க. அதுக்கு பதில் பக்கத்துல இருந்து நீங்களா ஊத்தி கொடுத்தீங்கன்னு சொல்லி அவர் பதில் கேட்டாரு. அவர் அதிமுகவோட அவங்க கூட்டணி வைக்க போறது இல்லங்கிறது இன்னைக்கு எடுத்த முடிவு இல்லங்க. 2016 சட்டமன்ற பிரச்சனைக்கு பிறகு அவங்க தீவிரமான முடிவு எடுத்தாங்க. நிச்சயமா அதிமுகங்கிறது அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத முடிவு சொல்லிட்டு நம்ம விஜயகாந்த் அவர்களுடைய அவரே முடிவு பண்ணுவாங்க. ஒரே நோக்கம், ஒரு அஜெண்டா, ஜெயலலிதாவை வீட்டுக்கு அனுப்பணும். அப்போ அதுக்கு யாரு கூட சேர்ந்து என்ன முடிவு எடுத்தா அது பண்ணுங்கிறது அவருக்கு தெரியாது. அந்த அடிப்படையில அவர் வரதா இருந்ததுன்னா எங்க வருவாரோ
அதுக்கு காலம் நேரம் வரும்போது சொல்லுவாரு. நல்லது நடக்க போகுது நாட்டுல. காத்துருங்க லெனின். இப்போ 2 பேருடைய பார்வையும் கூட எனக்குமே அந்த கேள்வி இருக்கிறது. பேசும்போது திமுக அதிமுக என்று ஒரு ஒரு கம்பேரிட்டிவா கொண்டு வந்தாலும் கூட அதிகபட்சமான தாக்குதல்ங்கிறது ஆளுங்கட்சி மேலதான் இருந்தது. அது ஒருவேளை தன்னுடைய இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் இன்னும் முடிவடையாத நிலையில எந்த கமிட்மெண்ட்டும் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுனால அங்கங்க திமுகவை எடுத்துக்கிட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு அரசியல் கட்சிங்கிற முறையில் அதனுடைய நோக்கம் அது தோங்குற போதே நமக்கு தெளிவாக வருது. இடையில அரசியல் சூழல்னால சில நேரங்களில் மாறி வருது கூட்டணி. இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவினுடைய அதனுடைய தன்மைகளெல்லாம் கடுமையாக விமர்சனம் செய்கிறார். வெள்ள காலங்களில் நடந்துகிட்ட முறை, சட்டமன்ற தேர்தலில் நடந்துகிட்ட, சட்டமன்றத்துக்குள்ளே நடந்துகிட்ட முறை, கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை இழுத்த முறை, இது எல்லாவற்றையும் கடுமையாக இந்த ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை கடுமையாக கண்டிக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் ஊழல் தான் தமிழ்நாட்டை உள்ளிருந்து அரிக்கிற ஒரு நோய் என்பதை வலிமையாக தொடர்ந்து, இங்கே மட்டும் இல்லை இங்கேயும் பேசினாங்க, தொடர்ந்து பேசிட்டு வராங்க. அந்த ஊழலை பொறுத்தவரை அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். திமுக அதிமுக இரண்டும் இதிலே எவருக்கும் சளைத்தவர்கள் இல்லை, எனவே இதற்கு ஒரு மாற்று வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக தொடர்ச்சியாக இருக்கிறது. அப்படி வருகிற போது ஐயாவுடைய நம்பிக்கைக்கு எனக்கு இன்னும் இது இல்லை. ஆனால் என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, ஐயா சொல்லலாம் புலிக்கு பயந்தவங்களாம் எங்ககிட்ட வந்தாதான் இந்த அம்மாவை ஜெயிக்க முடியும் அப்படின்னு. போன முறை புலிக்கு பழைய கதையா இருந்தாலும் புதுப்பிக்கப்படுது இல்லையா? புலி வந்து ஏன் புலிக்கு பயப்படணும்னா நீங்களே இன்னும் போராடுங்க, அதுக்காக வந்து எங்களோட படுத்துங்க என்று சொல்வதன் மூலம் எப்படின்னா எங்களோடு இருந்தாலும் நீங்க அதிமுக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறீர்கள் என்ற வாதமே இப்ப முன்வைக்கப்படுவது என்பது அது விவாதிப்போம். சரியானது அல்ல. அதை நம்ம விவாதிப்போம். ஆனால் அப்பாவும் சொல்ற ரொம்ப முக்கியமான ஒரு அம்சத்தை பார்க்கணும். தீர்மானங்கள்ல எந்த இடத்துலயும் அவங்க வந்து திமுகவை குறிப்பிட்டு கடுமையான திமுகவை குறிப்பிடவே இல்லை. அப்போ அதை வந்து எப்படி எடுத்துக்கிறது? நீங்க ஒரு மென்மையான போக்கு தானே. திமுக மீது அவங்க வந்து விமர்சனங்களை முன்வைக்கிறது கூட பேச்சில் இருக்குதே தவிர ஒரு அறிக்கையாக ஒரு பொதுக்குழுனுடைய இப்ப இந்த மாநாட்டினுடைய தீர்மானங்கள், பெரம்பலூர்ல நடந்த பொதுக்குழு தீர்மானத்திலும் கூட திமுக குறித்து எந்த விதமான கடுமையான நிலைப்பாடும் எடுக்கல. இப்ப தொடர்ச்சியாக கடந்த சில மாதங்கள்ல திமுக பற்றிய விமர்சனங்களை குறைச்சிட்டு இருக்கிறாரு. இன்னொரு விஷயத்தையும் கூட நான் குறிப்பா சொல்ல வேண்டி இருக்கிறது. சமீபத்தில் கேப்டன் டிவிக்கு கொடுத்த பேட்டியில திமுக தலைவர் கருணாநிதி குறித்த விமர்சனங்கள்ல வந்து அவர் வந்து அதை கடுமையாக மறுக்கிறார். இப்படியான விமர்சனங்களை ஒரு மூத்த தலைவர் மீது வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கரிசன பார்வையெல்லாம் வருது. அப்ப அதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அது நீங்க இது ரொம்ப தெளிவா இருக்கணும். இப்ப ஆளும் கட்சி நேருக்கு நேரான பிரச்சனை யாருன்னா ஆளும் கட்சியோடு தான். அப்போ அதுதான் அதிகமாக விமர்சிப்பாங்க. தீர்மானங்கள்லாம் அப்படித்தான் வரும், அதுதான் இயல்பு. திமுக ஒரு அடுத்த நிலையில் இருக்கிற ஒரு கட்சி, அரசியல் கட்சி. இப்ப திமுக விமர்சித்து ஒரு மாநாடு நடத்துற போது ஒரு தீர்மானத்தை போடணும் அவசியம் கிடையாது. அரசாங்கத்துக்கான சேவைகள், அரசாங்கம் செய்ய தவறியவை செய்தவை இவற்றை குறித்த பரிசீலனையை தான் நிறைய தீர்மானங்கள் வரும். எங்க அரசியல் இயக்கங்களே அப்படிதான். ஒரே ஒரு இடத்துல நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஊழல் என்பதுதான் அவங்க அரசியல் இயக்கமே துவங்கியதற்கு காரணம். ஆனால் மக்கள் நல கூட்டணியாக உங்க இயக்கத்துல வேறு மக்கள் நல கூட்டணியாக இப்ப வெளியிடுகின்ற அத்தனை அறிக்கைகளிலும் இரண்டு கட்சிகளையும் சம அளவில் நீங்க வந்து விமர்சிக்கிறீங்க. அந்த விமர்சனம் விஜயகாந்த் மிக தெளிவா சொல்லியிருக்காரு. கொள்கை அளவுல மக்கள் நல கூட்டணியினுடைய நிலைப்பாடு தான் சரியானது. வெளிப்படையா நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. அவங்களுக்கு சாதகமான அப்போ நமக்கு கிடைக்குமா என்று பார்க்கிறோம். ஆனால் அது தேவையில்லை. தமிழ்நாட்டின் பொது தன்மையில் ஒரு அரசியல் சூழலில் ஒரு பொது மாற்று என்பது அவசியம். எனவே அதை உணர்ந்தவராக கேப்டன் இருக்கிறாரு. எனவே அந்த நிலைப்பாட்டிலிருந்து சிந்திக்கிற போது நாங்க ஒன்னும் திமுக மீது காழ்ப்புணர்வால் சொல்லல. அதிமுக வேண்டாம், திமுகவும் வேண்டாம் என்கிற நிலைக்கு தான் அவருடைய அரசியல் நிலைப்பாடு. அப்படி வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரே ஒரு கேள்வி. ஆர்கே நகர்ல ஜெயலலிதா அவர்கள் நின்னாங்க இடைத்தேர்தல். ஆமா, நீங்க வந்து அதுல வந்து யாருமே இல்ல, அவங்க நாங்க நின்னோம் இல்ல யாருமே இல்லன்னு சொல்ல கூடாது. நாங்க நின்னோம். நீங்க எப்ப நிப்பாட்டினீங்க? அதுக்கு பின்னணியில எல்லா மக்களும் பேசுனது ஊரறிஞ்ச உலகறிஞ்ச ஒரே ஒரு உண்மை என்ன அப்படின்னா, நம்ம உளவுத்துறை வந்து பேசி உங்களை நிக்க வச்சு எங்களுக்கு வந்து தகவல் என்னன்னா, திமுகவில் இருக்கிற 90 விழுக்காடு வாக்குகளையும் பணம் கொடுத்து அதிமுக முதல்வருக்கு பெற்றுக்கொண்டது.
திமுக சோரம் போனது என்று எங்களுக்கு தகவல் வந்தது. உண்மையும் கூடாது. திமுக ஓட்டு அப்ப யாருக்கு போட்டார்கள்? நாங்க வாங்கினது 10,000. எங்களை விடுங்க, எங்களை விடுங்க. சாத்விக் ராமசாமி வாங்கினது 4,500. அப்ப இந்த 15,000 ஓட்டு தான் திமுக ஓட்டு யாருக்கு போடப்பட்டது? போடாத ஓட்டு கம்மி. ஒரு பூத்துல பிரதான அரசியல் கட்சி நீங்க நின்று இருக்கணும்ல, நீங்க எதிர்கொண்டிருக்கணும்ல. எதிர்கொண்டவர்கள் மீது குற்றச்சாட்டு வைப்பது நல்ல ஆரோக்கியமான அரசியலா? இதுதான் திமுக வழி. விவாதத்தை நம்ம வேற பக்கம் கொண்டு போக வேண்டாம். நாராயணன், இப்ப 2 பேருமே தொடர்ந்து சொல்ற இந்த விஷயங்கள் இருக்கட்டும், பாரதிய ஜனதாவை தான் அவர் நோக்கி வருகிறார் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது அடிப்படையான ஏதாவது ஒரு விஷயத்தை இன்னைக்கு அவங்களுடைய பேச்சுல இருந்து உங்களால புரிஞ்சு கொள்ள முடிகிறது? அதாவது பிஜேபியை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து இரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாகத்தான் நாம் இயங்குவோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கோம். அதை நோக்கித்தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதுல கடந்த மாதம் அதுல நடுவுல ஒரு 3 வாரம் அப்படியான பேச்சு இல்லாம இருந்துச்சு. எப்படிங்க? சுப்பிரமணிய சாமி ட்விட்டர் போட்ட பிறகு அந்த மெசேஜுக்கு பிறகு ஒரு 3 வாரங்கள் வந்து 2 கட்சிகளுமே திமுக பெருசா பேசலாம். இதை பாருங்க, அவர் கூட அவருடைய முகநூல்ல கருத்து போட்டார். அது உங்க கட்சி கருத்தா? உங்க அது போல ரொம்ப குறுக்க பேசுறீங்க. ஒரு முகநூல்ல நான் கூட வெரி வெல், நான் வந்து ரொம்ப ஆக்டிவ் சோசியல் மீடியாவில். அதனால நான் சோசியல் மீடியாவில் போடுறதெல்லாம் என்னுடைய கட்சியினுடைய கருத்தாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அது போலத்தான் சுப்பிரமணிய சாமி அவருடைய அதாவது கடந்த மாதம் நடந்த தேமுதிகவுடைய செயற்குழுவில் நாம வந்து இதே அரங்கத்தில் நீங்க நெறியாளராக இருக்கும்போது தான் இந்த வார்த்தையை நான் சொன்னேன். இவர்கள் தெளிவாக விஜயகாந்த் அவர்கள் இந்த கட்சியை நான் துவங்கியதுக்கு காரணமே லஞ்சம் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று சொல்லி 15வது தீர்மானமாக மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். நீங்க எப்போ வேணாலும் பார்க்கலாம், அது இட் இஸ் இன் டாக்குமெண்ட். அதுல இப்போது நடக்கக்கூடிய மத்திய ஆட்சியானது, அரசானது ஊழலற்ற நல்ல நிர்வாகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. டெல்லியினுடைய முதல்வருடைய பகுதியை நீங்க படிச்சீங்க, 2வது பகுதியை நான் படிச்சு காமிச்சேன். இல்லங்க, அதோட பொருள் வேற. இல்லங்க, இல்ல தாராளமா நான் என்ன சொல்றேன், நீங்க 15வது தீர்மானம் அதைத்தான் சொல்கிறது. அதுக்கப்புறமா அவங்க வேற அந்த 15வது தீர்மானத்துக்கு அடிஷனலா ஒண்ணு போட்டாங்கன்றதெல்லாம் சரி கிடையாது. அது தவறு. தீர்மானத்திலேயே முதல் பகுதி 2வது பகுதியில உங்களுக்கு கடுமையா விமர்சனம் பண்ணாரு. என்ன நீங்க முடிக்க விடலையே, அது தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அந்த முதல்வருடைய தனி செயல் அறைக்குள்ளே புகுந்து சிபிஐ ஒரு சுதந்திரமாக செயல்படுகிறது என்று சொன்னால் இந்த ஆட்சி சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது தான் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ஏன் சொல்ல வரேன்னா, இது போன்று ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுப்போம். இன்னைக்கு அதான் சொல்லிருக்காரு, லஞ்ச ஊழலற்ற நல்ல நிர்வாகத்தை கொடுப்போம். எங்களை பொறுத்தவரையிலும் கடந்த இந்த ஒரு 18-19 மாதங்களாக ஒரு லஞ்ச ஊழலற்ற அருமையான நிர்வாகத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுவரையில ஏதாவது சார்ஜஸ் இருக்குதானா? கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி நான் என்ன சொல்றேன், என்னோட கேள்வி தேமுதிகவுக்கு, குறிப்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு இருக்கிற மிகப்பெரிய வருத்தம், கோபம் எல்லாம் என்னன்னா, நீங்க ஒவ்வொரு முறையும் கூட்டணியில இருந்ததாக சொல்லப்பட்ட காலத்திலேயே நீங்க இருக்காருன்றீங்க, அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அந்த காலத்திலும் கூட மத்தியில் இருந்து வருகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், குறிப்பாக பிரதமர், நிதியமைச்சர் உள்ளிட்டவர்கள் முதலமைச்சரை போய் பார்க்கறாங்க, அதிமுக தலைவர்களை போய் பார்க்கறாங்க, தன்னை சந்திப்பதில்லை. தன்னை தனக்கு ஒரு டீ பார்ட்டிக்கு கூட இன்வைட் பண்ணாத ஒரு கூட்டணி கட்சியாக இருந்ததுன்ற கோவத்தை வெளிப்படுத்திய ஒரு கட்சி இப்போ என்ன மாற்றம் வந்துருச்சு? உங்க கூட வருவாங்க நம்புறீங்க? இது வந்து உங்களுடைய, அதாவது உங்களுடைய, நான் பர்சனலா உங்களை சொல்லல, ஊடகங்களுடைய யூகம், இவ்வளவுதான் விஷயம். விஜயகாந்த் எத்தனை முறை போய் தலைவர்கள் பார்த்தாங்க? விஜயகாந்த் எதுக்கு பார்க்கணும்னு கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன், அருண் ஜேட்லி as a finance minister விஜயகாந்த் வந்து பார்க்கல, கூட்டணியில இருக்கிறாரு. சென்னை ஏர்போர்ட்ல முதல் எனக்கு நல்ல நினைவு வருது, சென்னை ஏர்போர்ட்ல எல்லா கூட்டணி தலைவர்களும் வந்து பார்க்கறாங்க பிரதமர் மோடி, விஜயகாந்த் தவிர. சரி, நான் மறுபடியும் சொல்றேன், அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேமுதிகவும் தான் இருக்கு, மத்த யாருக்கு தவிர. இந்த அதுல கவலை ஒண்ணு இல்ல, அனலிட்டிக்கலா இப்படியான ஒரு இந்த அனலிட்டிக்கலா நான் வந்து ஆதாங்கன்னு சொன்னதை நீங்க அது வந்து அனாலிசிஸ் சொன்னீங்க முதல்ல. உங்களுடைய அனாலிசிஸ் வந்து அந்த மாதிரி இருக்கலாம், அது உங்களுடைய பார்வை, அவ்வளவுதான்.
நான் அந்த இவரு சொன்னாரு, நம்ம லெனின் சொன்னாரு, அதுக்கு நான் பதில் எங்களோட ஒரே ஆதங்கம் ஒரு நல்ல ஆட்சி அமையணுங்கிறது இல்லங்க, மட்டும்தான் இருக்கு. மக்களுக்கு இல்ல, ஏற்ற நல்ல ஆட்சி. அது எந்த ஆட்சிகள் இல்ல. மக்களோட ஆட்சி இல்ல, இல்ல, அப்படி இல்ல, இல்ல, எனக்கு நீங்க தான் பேச போறீங்க, நீங்க தான் பேச போறீங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். எதிர்த்து பேசிட்டு நாராயணன், இடைவேளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். நீங்க இந்த ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பாக முன் வச்சிருக்கிறாங்க இவங்க, அந்த பேரணியிலையும் சரி மாநாட்டிலையும் அதை பத்தி பேசியிருக்கிறாங்க. பிரேமலதாவுடைய பேச்சில் அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது அப்படிங்கிற கருத்தெல்லாம் முன் வச்சிங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சியை அவர்கள் ஒரு வாய்ப்பாக எடுத்துப்பாங்க, அதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு கருத்தை முன் வைக்கிறீங்க. அதுக்கு முன்னால இப்ப போத் நம்ம என்னுடைய நண்பர் மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணனும் சரி, லெனினும் சரி, அதே மாதிரி நம்ம ஐயா அப்பாவும் சரி, ஏதோ இந்த ஆட்சியில் ஊழல் நடந்தது அது இல்லையா அவர் கேட்டாரு, இந்த ஆட்சியிலான்னு கேட்டார். இவர் சுஷ்மா ஸ்வராஜ் பற்றி பேசினார். நான் என்ன கேட்குறேன், நாங்கள் யாராவது ஊழல் பண்ணியிருந்தால் எந்த ஊழல் நடந்துச்சு, எவ்வளவு பணம், உங்களால் ஆதாரமாக அட்லீஸ்ட் சொல்லவாது முடியுமான்னு கிடையாது. இதே போலத்தான் சென்ற பாஜக ஆட்சியிலும் எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் யார் மீதும் கிடையாது. 18 மாதங்கள்ல இல்ல, நான் கேட்டது 1999 2004 நடந்த ஆட்சியில எடியூரப்பாங்க மந்திரி இருந்தாரா? என்ன பேசுறீங்க? அப்படிலாம் பேசுறாங்க. ஊழலோட வேற எதுவும் ஊழல் இயற்கை வளங்களை கொள்ளையடிச்சுங்க, அதெல்லாம் நான் என்ன கேட்கிறேன், பேசும்போது நான் குறுக்கிடல. என்ன கேட்கிறேன், தைரியம் இருந்தால் இவர்கள் சுஷ்மா ஸ்வராஜ் மீது ஊழல் குற்றச்சாட்டு யாராலையும் இந்த ஆட்சியில ஊழல் நடந்தது என்று யாராலும் சொல்ல முடியாது. அதனால் இங்கு தமிழகத்திலே விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியானது மிக தெளிவாக ஒரு ஊழலற்ற நல்ல நிர்வாகத்தை கொடுக்கக்கூடிய ஆட்சி என்று சொன்னால், ஐயா சொன்னாங்க 5 வருஷம் காத்திருக்கணும்னு சொன்னாருன்னு, அவர் சொன்னதை நான் கேட்டேன் தெளிவா. எப்படி நரேந்திர மோடி அவர்கள் எனக்கு 5 வருடம் தாருங்கள், நான் இதையெல்லாம் நான் செய்வேன் என்று சொன்னாரோ அதைத்தான் விஜயகாந்த் அவர்களும் சொன்னார் என்பதை உங்க பார்வை இல்லைன்னு இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப அவர் நாராயணன் சொல்றாரு 18 மாதங்கள்ல எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்பட முடியாத அளவுல இருக்கு, நீங்க போற போக்குல இப்படியான விமர்சனங்களை முன்வைக்க முடியாது. அதாவது சுஷ்மா ஸ்வராஜ் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இந்தியா முழுக்க போனது, நான் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்பவர்களுக்கு கேடயமாகவும் இருக்க மாட்டேன், இதுதான் அவருடைய வார்த்தை. சுஷ்மா ஸ்வராஜ் ஊழல் செய்தார் என்பதை விட ஒரு வெளியுறவு அமைச்சர் ஐபிஎல் கிரிக்கெட் ஊழல்ல மிக மோசமாக ஒரு விளையாட்டையே ஊழல் மயமாக்கிய ஒரு நபருக்கு எவ்வளவு சாதகமா செய்ய முடியும் என்பதை எல்லாம் என்ன பாஸ்போர்ட்டுங்க, கொடுத்தது அந்த பாஸ்போர்ட் முடக்கியது கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு நீதிமன்றத்தை மதிக்கிறதுக்கு தெரியாது. இது வேற பக்கம் நீங்க சொன்ன அவருடைய மறுப்பு முன்வைக்கிறாரு. ரோஹித் வெமுலாவில இருந்து இப்போ என்ன பார்க்கிற பார்வை கம்யூனிஸ்ட் கட்சி தேச துரோகிகள் தான். காட்டி கொடுத்த கும்பல் வேற பக்கம் போகுது. நிலை நான் சொல்றதை கேளுங்க. ரெண்டு பேரும் உணர்ச்சி வசப்பட்டு போக வேண்டாம், வேற பிரச்சனைகளுக்கு போகாதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. இல்ல ஒரு விவாதத்துக்குள்ள நம்ம இப்ப அகில இந்திய அரசியல பேசல, தமிழ்நாட்டு அரசியல் அதுக்கான பதில சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டீங்க, ரெண்டு பேரும் ரெண்டு பேருடைய பார்வை மாறி போயிட்டீங்க. அப்பாவுட்ட நான் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு, இல்ல அப்பாவுட்ட கேட்க வேண்டியிருக்கு. நீங்க ரெண்டு பேரும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டீங்க, மாறி மாறி பேசிட்டு யாருக்கு போகாது. நான் வரல, நான் உங்களுக்கு வரேன். இல்ல இப்ப இந்த ஊழல் அப்படிங்கறது அவங்க வேற பக்கம் கொண்டு போயிட்டாங்க. இதுல குறிப்பாக இந்த கூட்டணி குறித்து பேசும்போது பிரேமலதாவுடைய பேச்சில் இருக்கிறதுலயும் கூட இந்த ஊழல திமுக அதிமுக ஆட்சியில் தான் ஊழல் அதிகரித்து விட்டதுன்னு ரெண்டு கட்சி ஆட்சிகளை பத்தியும் சொல்றாங்க. அதே போல அவங்களுடைய தீர்மானங்கள்ல முதல் தீர்மானமாக இருக்கிறதே ஊழல் இல்லாத நல்லாட்சி அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. தொடர்ந்து அவர் விமர்சனங்களே என்னன்னா, ரெண்டு கட்சிகளும் தான்
ஊழல் கட்சிகளாக இருக்கின்றன. 50 ஆண்டுகளாக இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் ஊழல் கட்சிகள் அப்படின்ற ஒரு பார்வை இவங்கெல்லாம் வச்சிட்டு இருக்கும்போது திமுக பக்கம் அவர் எப்படி வருவார் அப்படிங்கிற கேள்விதான் பெரிய. அதிமுகவோட கம்பேர் பண்ணி திமுக பேசக்கூடாது. அதிமுகவுடைய தலைவியை இன்றைய முதல்வர் மேலே உச்சநீதிமன்றத்தில் ஊழல் வழக்கு இருக்கு, அவங்கள பற்றி பேசலாம். தலைவர் கலைஞர் மீதோ தளபதி மீதோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டு மன்றத்தில் எந்த வழக்குகளும் எந்த நீதிமன்றத்திலும் கிடையாது. அவங்க எந்த தவறும் செய்யல. தலைவர் கலைஞர் தான் தலைவர், பொருளாளர் நம்முடைய தளபதி அவர்கள். இன்னைக்கு கூட்டணியை பற்றி பேசும்போது ஊழல் பற்றி பேச வேண்டியது, ஊழலை பற்றி பேச வேண்டியது இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த பங்கால வராது. ஊழல் செய்தவர்களை தண்டிப்பதற்கு துணையா நின்றுதான் தலைவர் கலைஞருடைய ஆட்சி ஒண்ணு. அடுத்து இன்னைக்கு மக்கள் மத்தியில என்ன இருக்கு, எல்லா அரசு ஊழியர்கள், இன்னைக்கு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய தலைவி தமிழ்ச்செல்வி பேட்டி கொடுக்காங்க. என்ன சொல்றாங்க? அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க, மக்கள் நலன் கருதி, மக்கள் நலன் கருதி இல்ல, நான் சொல்றேன் தம்பி, நாங்க தம்பி மக்கள் நலன் கருதி நாங்க என்ன பண்றோம், இந்த போராட்டத்தை வாபஸ் வருதோம் அப்படிங்காங்க. நேற்று சொன்ன 110 விதியோ இன்னைக்கு சொன்ன 110 விதியோ ஒருபோதும் அரசாணை வராது. இன்னும் 5 ஒர்க்கிங் டேஸ் தான் இருக்கு. அதுக்கப்புறம் தேர்தல் அறிவிப்பு வந்துடும். இல்ல எந்த விதமான நேற்று இன்னைக்கும் பண்ணிருக்கக்கூடிய அவர்களுடைய ஓய்வூதிய கோரிக்கை அப்படிங்கிறது, அந்த ஓய்வூதிய திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணது இதெல்லாம் 2 கட்சிகளுடைய ஆட்சியிலும் தான் இருந்திருக்கு. தமிழ்ச்செல்வியை சொன்னதுனால நான் தமிழ்ச்செல்வியோட குற்றச்சாட்டை சொல்றேன். நான் அவங்களை நீங்க ரெஃபர் பண்ணதுனால சொல்றேன். அவங்க பார்வை என்னவாக இருந்ததுன்னா, இந்த அரசு ஊழியர்களுடைய சங்கத்துடைய தலைவர் தமிழ்ச்செல்வியுடைய பார்வையாக இருந்தது 2 ஆட்சிகள் மீது தான் அவங்க குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. நான் இன்னொன்னு தெளிவுபடுத்த நான் நினைக்கிறேன், 2004 செப்டம்பர் மாசம் தான் ஒரு ஜிஓ வெளியிட்டாங்க. வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது 1/1/2004 செப்டம்பர் 2003 தான் அரசாணை வெளியிட்டாங்க. 1/1/2004 இந்த புதிய பென்ஷன் திட்டம் வருது. அது யாருக்கு மட்டும் நீ சொன்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான், மாநில அரசு விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது. ஆனா அந்த செப்டம்பர் 2003க்கு முன்னாலே 1/4/2003 ஜிஓ போட்டு நடைமுறைப்படுத்தினது 6/8/2003. மத்திய அரசு கொண்டு வரதுக்கு முன்னாலே மாநில அரசுல இன்றைய முதல்வர் தான் கொண்டு வந்தார். நான் சொல்றேன் தம்பி, கொண்டு வந்தது இன்றைய முதல்வர் தான். கடந்த தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாங்க, 2008 இவங்க ஆட்சி செய்யல, 2011 தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டாங்க, அதெல்லாம் செய்யலன்னு தான் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது அரசு ஊழியர்கள் பிரச்சனை இல்ல, இந்த பிரச்சனையிலையும் கூட நீங்க குறிப்பிட்டதுனால தான் அதுக்குள்ள போக வேண்டி இருந்தது. இல்ல நானும் என்ன சொல்றேன்னா, நான் எதுல கருத்தை சொல்ல வரேன்னா, மக்கள் நலன் கருதி இதை வாபஸ் வாங்குறதுன்னு சொல்லி இந்த அம்மா அறிவிப்பை நம்பல அப்படிங்கிறதுக்கும், ஏற்கனவே தலைவர் கலைஞர் ஒரு வாரமா சொல்றாங்க இதுல ஒண்ணும் கிடைக்காது, நீங்க வாபஸ் பெறுங்க அப்படின்னு சொன்னாங்க. முடிவு என்னன்னா, இந்த அரசு மக்களை பற்றி சிந்திக்கல. ஆனா அரசு ஊழியர் சங்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட மக்கள் பாதிக்க கூடாதுங்கிற நல்லெண்ணத்தோட வராங்க. நேற்று நீங்க பார்த்திருப்பீங்க, அதாவது அமெரிக்காவுடைய துணை தூதர் வந்து தலைவர் கலைஞரை சந்திக்காரு. இது நோக்கம் என்னன்னு உங்களுக்கு புரியும். அடுத்து வர அமையக்கூடிய ஆட்சி கலைஞர் தலைமையிலங்கிறது நாடு. அமெரிக்க துணை தூதருக்கு புரிந்தது, விஜயகாந்துக்கு புரிகிறதாங்கிறதா கேள்வி. நீங்க நம்புறீங்க அவர் வந்து பாக்குறதுனால மாற்றம் வந்துறாரு. இப்போ விஜயகாந்த் வந்து மாற்றம் ஒரு அரசியல். விஜயகாந்துக்கு புரியுமான்னு நீங்க கேட்டிருக்கீங்க. எல்லா பற்றியும் முழுமையா தெரிந்தவர் பண்ண சமயம் வரும்போது என்ன செய்யணுமோ தெளிவான முடிவு எடுப்பாரு. அதுல மாற்றமே கிடையாது, தெரிஞ்சுக்கணுங்க நீங்க. இல்ல ராதாகிருஷ்ணன், இவங்க பார்வைகள்ல தொடர்ந்து இப்படி ஒரு விஷயத்தையே முன் வச்சிட்டு இருக்காங்க. ஆட்சி மாற்றம் வேணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையில தான் நாங்க முன்வைக்கிறோம். அதனால ஆட்சி மாற்றத்தை விரும்புகின்ற, இந்த ஆட்சி நீடிக்க கூடாதுன்னு நினைக்கிற விஜயகாந்த் நிச்சயம் எங்க பக்கம் வருவாரு அப்படிங்கிற ஒரு பார்வையை தான் இவரும் அப்பாவை வைக்கிறாரு. ஆனால் இதுல வந்து அப்படி ஒரு தெளிவான முடிவுக்குள்ள அவர் வந்துடுவாரா, என்ன அவருடைய கணக்குகளா இருக்கும்? யாருமே புரிய முடியாத ஒரு கணக்கு போடுறதே விஜயகாந்தோட வேலையா இருக்குதா தொடர்ந்து? இல்ல அதான் இப்போ இன்னும் டைம் ஆகலங்கிறது நமக்கு தெரியுது. அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா வரலாற்று பாத்தீங்கன்னா பாமக எக்ஸாம்பிள் இருக்கு, மதிமுக எக்ஸாம்பிள் இருக்கு. அந்த வழியில தான் போகணும்னு பாத்தீங்கன்னா இந்த 2016 தேமுதிகவுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் இயர். இங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, எந்த கூட்டணிக்கு போறாங்களோ அதை பொறுத்து இருக்கும். அவங்க 3வது கட்சியாக தமிழ்நாட்டில் நிலைக்கிறார்களா, இல்ல வரலாற்றில் இந்த பாமக இல்லைன்னா தேமுதிக மதிமுக மாதிரி ஆகி போய்வார்களா என்று இந்த தேர்தல் அவர் முடிவு செய்யும். அதற்கு எவ்வளவு திமுகவுக்கு நெருக்கடி இருக்குதோ, திமுகவுக்கு மதிமுக வரலன்னா எவ்வளவு நெருக்கடி வருமோ அதே நெருக்கடி தேமுதிகவுக்கும் இருக்கிறது. இதுதான் இதனுடைய நிதர்சனமான உண்மை.
அதாவது தேமுதிகவுக்கு doesn't have a choice. If it wants MLAs, it has to go with DMK. திமுகவுக்கு தேமுதிக வரலன்னா நிச்சயமாக பெரிய நெருக்கடி வரும். லெனின், இப்போ வாக்கு சதவீத அடிப்படையில் நம்ம பேசுவோம். யாரையும் குறைத்து மதிப்பிடுறது நோக்கம் அல்ல. வாக்குகள் தேர்தல்னு வரும்போது வாக்குகள் தான். அப்படி வாக்கு சதவீதங்கள்ல வரும்போது மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுடைய வாக்குகளை சேர்த்தால் இரட்டை சதவீதத்தை தொட முடியாது. அப்படி இருக்கும்போது தேமுதிகவினுடைய இப்போதைய இந்த வாக்கு சதவீதம் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அடிப்படையில் பார்த்தோன்னா 5.1%. இதை சேர்த்து ஒரு ஆட்சி அமைக்க முடியுமா அல்லது இடங்களை பெற முடியுமாங்கிற ஒரு கேள்வி விஜயகாந்துக்கு வருவது இயல்பு தானே? அதாவது பொதுவாக ஊடகங்கள் இந்த வேலையை தான் செய்துகிட்டு இருக்கிறார்கள். நீங்க அரித்மெட்டிக் தான், கணக்கு தான். தேர்தல் வரும்போது அரித்மெட்டிக் பேச முடியும். அரித்மெட்டிக்கை நீங்க பேசுறீங்க. ஆனால் அரசியல் என்பது வெறும் அரித்மெட்டிக் கணக்கு அல்ல, அதுல கெமிஸ்ட்ரி இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு புதிய வாக்காளர்கள், பொதுவான வாக்காளர்கள் இந்த இரண்டு ஆட்சி மாறி மாறி ஆண்ட அந்த ஆட்சிகள் மீது கடும் வெறுப்பில் இருக்கிறார்கள். ஒரு மாற்று வேண்டும் என்கிறார்கள். அந்த மாற்றை முன்வைத்த ஒரு நபர் தான் மரியாதைக்குரிய விஜயகாந்த். அப்படி இருக்கிற போது மீண்டும் அதிலேயே போய் கரைந்து கொள்வதற்கு அவர் ஒன்றும் தற்கொலை செய்து கொள்ள மாட்டார் அரசியல் ரீதியாக. எனவே தெளிவாக இருக்கிறார். நீங்க எப்படி கணிதத்தை முன்னிலைப்படுத்துகிறீர்களோ அந்த கணிதத்தை உடைக்கிற வல்லமை வேதியியலுக்கு உண்டு, மாற்றம் பிரசவிக்கும். அதற்காக அவர் நிச்சயம் வருவார் என்பது எங்களுடைய. கெமிஸ்ட்ரி பத்தி பேசுறீங்க, ஆனா ஹிஸ்டரி அப்படி இல்லையே. ஹிஸ்டரி நிறைய இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் 12-13 தொகுதிகளில் தான் வெற்றி அடைந்தது. அப்ப வாங்கிய வாக்கு சதவீதம் என்ன, பின்பு எப்படி அது வளர்ந்தது? எல்லா கட்சிகளுக்கும் அப்படிதான். காங்கிரஸ் கட்சி 50 ஆண்டுகள்ல எந்த நிலையிலையும் எவ்வளவு மோசமான தோல்வியிலும் கூட 20% குறைவான வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ. அதான் சொல்ல வர்றேன். ரெண்டு மைனஸ். உச்சத்தில் இருக்கிற போது 22% திமுக, அதே போல உச்சத்தில் திமுக வெற்றி அடைகிற போது அதிமுக 23%. இந்த 46% மீதி இருக்கிற மக்கள் தான் டிசைடிங் ஃபேக்டர். அதில் தான் இடதுசாரிகள் வருகிறோம், மாற்றை முன்வைக்கிறவங்க வர்றாங்க. புதிய தலைமுறை வாக்காளர்கள், இப்ப புதிய தலைமுறை வாக்காளர்கள். உங்க நம்பிக்கைகளை நான் சிதைக்கலங்க, உங்க நம்பிக்கைகள் அதுதான் மாற்ற வேணும்ங்கிற எண்ணம் கூடி இருக்கிறது. அப்படியே இல்ல. ஆனால் திமுக 1950 பேசியதை இன்று பேச முடியவில்லை. மீதி இருக்கிற 50% குறித்தோ தமிழ் உரிமைகள் குறித்தோ 100% வாக்குப்பதிவு கிடையாது. முதல்ல நம்ம இல்ல, நீங்க வந்து இதுல வந்து நீங்க வாக்கு சதவீத அடிப்படையில பேசணும், பிராக்டிகலா நம்ம பேசுவோம். எண்ணங்கள், கொள்கைகள் இதெல்லாம் உயர்வானதாக இருக்கிறது. ஆனால் தேர்தலில் வரும்போது வெற்றி தோல்வியை நிர்மாணிக்கிறது இதுதான் இருக்கு. அப்ப 100% அதிகபட்சமாக 85% வாக்கு மீதி இருக்கிற 36 சதவீதத்துல நீங்க 3 பேர் மாற்ற பத்தி பேசுறீங்க. உங்களுக்கு மட்டுமே இத்தனை வாக்குகள் வரும்னு எந்த அடிப்படையில் நம்ம பேச முடியும்? நிச்சயமா. ஏன்னா ஒரே தேர்தல்ல இல்ல ஒரேடியாக நீங்க வந்து ஒரு 10 மடங்கு கூடிடும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியும். நீங்க இதுக்கு வந்து நிறைய முன்னுதாரணம் இருக்கு. உலகம் முழுவதுமே இந்த மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. உலகமய தனியார் தொடர்ந்து ஐயாவுடைய ஆசை போய்கிட்டோம். நீங்க அப்புறம் கூட்டணி கூப்பிடுறீங்க. உங்களுக்கு தெரியும் போற போக்குல நிறைய வந்து சில விஷயங்களை சொல்றீங்க. அப்படி ஒரு இந்த சபைக்கான விஷயங்களை பேசும்போது நீங்க நிறைய அடிப்படை ஆதாரம் இல்லாத சில விஷயங்களையும் நீங்க டக்குன்னு போயிடுறீங்க. உங்களுக்கான தகவல் முடியாது. பழி சொல்றது இதுவே அவங்களுடைய பழக்கம். அது ஐயாவுக்கு வந்துடுச்சு. திமுக என்னுடைய கருத்து என்னன்னா, உறுதியாக தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரும். அதற்கான சமிக்கைகள் தெரியுது. நீங்க ஊடகத்தில் இருக்கிறீங்க, அந்த உளவியலை கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. சமூக ஊடகங்கள்ல வருகிற பல்வேறு கருத்து நிலைகள், புதிய தலைமுறையுடைய கருத்து கணிப்புகளும் சரி, சில இடங்கள்ல மாற்று வேணுங்கிற ஒரு எண்ணம் இருப்பது தெரியும். நீங்க கேட்கிற கேள்வி எல்லாமே ஒரு அணிசேர்க்கை வருவதற்கு முன்னாடி நீங்க நடத்த ஒரு ப்ரீமெச்சூர்டு கணிப்பு. இது உண்மையான கணிப்பாக வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒவ்வொரு கட்சி சார்பாக எடுத்தது, அது வந்து கூட்டணியாக எடுக்கல. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, கருத்து கணிப்பு தோல்வி அடைந்தவனுடைய வரலாறு சொல்லட்டுமா? கருத்து கணிப்புகளை வந்து நம்ம வந்து 100% உண்மை அப்படிங்கிறதுக்குள்ள வரல. அத ஒரு பிரதிபலிப்பாக, அது ஒரு இண்டிகேஷன். என்னுடைய கருத்து என்னன்னா, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 20% வாக்குகளை பெற்றுள்ளது. இப்போ நல்ல ஆட்சியை நாம் கொடுத்துள்ளதால் தமிழகத்தில் விஜயகாந்த் அவர்கள் ஒரு
ஒரு நல்ல எதிர்க்கட்சி தலைவராக இந்த இப்போது இருக்கக்கூடிய இரு திராவிட கட்சிகளுக்கு எதிராக சிறப்பாக அவர் பணியாற்றுவேன் என்று கூறுவதால் 20% வாங்கிய போது இருந்த கூட்டணியில இப்ப எந்தெந்த கட்சிகள் இருக்குங்கிறத இல்ல, நமக்கு இப்போ திருப்பி இல்ல இல்ல, மக்கள் எல்லாருக்கும் நம்ம பிராக்டிகலா பேசும்போது இதையும் பேசுறோம். இதையும் நான் பேசுறேன். உங்களுக்கு நான் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நேரம் பதில் வாங்க. சொல்றேன். அப்போ அந்த இல்ல, அந்த 20 கேள்வி உங்களுக்கு நான் பொருந்தும். சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பா நான் 3% வாக்குகளை நான் வைத்திருக்கு. நான் 5% நான் கடந்த நாடாளுமன்ற இல்லைங்க. தேர்தலில் கூட்டணியோடு சேர்ந்து இல்ல, கார்த்திகை இப்போ வந்து செல்வன், அவருடைய வாக்குகளும் நான் சேர்த்தாலும் உங்களுக்கு 10% அல்லது 12% தான் வருங்க போது எனக்கு அவர் எப்படி தெரிஞ்ச பாரதிய ஜனதா இல்ல, கட்சியோடு நான் வருவார் கேட்கிறேன். அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நான் என்ன ஒரு கருத்தை சொல்ல விட்டுட்டு அப்புறமா நீங்க கேளுங்க. இந்த கேள்வியோட முடிச்சிடலாம். நேரம் ரொம்ப குறைவா இந்த இருக்கு. 20% பிளஸ் நான் சொன்ன இரு விஷயங்கள், மத்திய அரசினுடைய சிறப்பான செயல்பாடு, விஜயகாந்த் அவர்களுடைய தொலைநோக்கு மோடியை பார்வை. முன்னிறுத்தும் போதே அந்த வாக்குகள் தான் வந்தது. இப்ப மோடியா இருக்க பெட்ரோல் போறாரு. டீசல் நான் ரெண்டுமே சேர்த்து பெட்ரோல் ஐயா, நீங்க டீசல் இருங்க ஐயா, please. ஒன்றே போதும். இல்ல, நீங்க வேணும்னா நீங்களே பேசுங்க, தவறு இது. இடையில நேரம் போட்டு பேசிக்கிட்டே நேரம் ரொம்ப இருக்கு. இந்த குறைவா இரண்டும் சேர்ந்து உறுதியாக ஒரு 30 விழுக்காடுகள் எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உறுதியாக 30 விழுக்காடுகள் என்று சொன்னால் அது ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு எண்ணிக்கையாகத்தான் இருக்கும் என்பதில் எனக்கு எந்த விதமான மாறுபட்ட ரெண்டு கருத்து கட்சிகளும் சேர்ந்து 30% வாக்குகளை நீங்க வாங்கும் அதான் அப்படிங்கிற இப்போ உங்க கணிப்பாக இல்ல, இருக்கிறது. நீங்க வந்து இந்த ரெண்டு கட்சி தான் நீங்க நினைக்கிறீங்க. நான் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சொன்னேன். கூட்டணி. நீங்க எந்த வேறு கட்சிகளும் வருகிறது வரலாம், நம்பிக்கை வரலாம். சந்தேகம், அதான் சொல்றேன். உங்களோட நம்பிக்கை அவ்வளவு நம்பிக்கை. எஸ், கரெக்ட். உங்களோட நம்பிக்கைகளுக்கு நம்ம அதை வந்து குறுக்கிட விரும்பல. நான் 30% எங்களால வாங்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுல என்ன சந்தேகம் இருக்கு? நான் ஒரு வரியிலே சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப இவங்க வந்து ஆசைப்படையில எந்த தவறும் கிடையாது. நீங்க விஜயகாந்த் வரணும், யார் வீட்டு கதவெல்லாம் தட்டினாங்கிறது தெரியும். எல்லா இடமும் போறேன். நீங்க தட்டவே இல்லையா? என்ன ஐயா கலைஞர் நீங்க தாமா தட்டல, நீங்க திறந்தே வச்சுக்கிட்டு இருந்தீங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் கூட்டணி நிமித்தம் இதுவரை யார் வீட்டுக்கும் போன இல்ல, போகவும் மாட்டாரு. வந்தவங்கள வாசல் வர போய் கதவுகள் திறந்திருக்கின்றன வரவேற்பாரு. சொல்லிருக்காரு. இல்ல, அது வந்தவங்கள வாசல் வர போய் வரவேற்பாங்க, வாசல் வர போய் வழி அனுப்புவாங்க. தொடர்ந்து அந்த கூட்டணியில இருக்கவங்களுக்கு நம்பகத்தன்மை, ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குங்கிறத நீங்களும் வாஜ்பாய் 99 இருந்து உங்களுக்கு தெரியாது ஒண்ணு. நாங்க கூட்டணி வெளியே வரல, நீங்க தான் வெளியே வந்தீங்க. நேரம் வெளியே முடிஞ்சிச்சு. வந்தீங்க. அடுத்த செய்திக்கான நேரம். தவறா, நீங்க தவறா கூட்டணியில இருந்த விஜயகாந்த் அவர்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு போகணும். அடுத்த நிகழ்ச்சிக்கு போகணும். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. கூட்டணியில இருந்த விஜயகாந்த் அவர்கள் மோடி அவர்கள் வரும்போது பார்க்க கூட நேரம் ஒதுக்கல. முதல்ல இல்ல, அதெல்லாம் நம்ம பேசி முடிச்சிட்டோம். நன்றி. இல்ல, இல்ல, நன்றி. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இல்ல, இதெல்லாம் நம்ம பேசி அவமானப்படுத்தாம ஏன் கவலைப்படுறீங்க? கடைசியா ஒரே ஒரு இது, ஆன் பேப்பர் 3 சாய்ஸ் இருக்கு. மக்கள் நல கூட்டணி இருக்கு, பாஜக இருக்கு, திமுக இருக்கு. ஆனா இன்ஃபேக்ட் ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்கு, திமுக தான். வேற வழியே கிடையாது தேமுதிக. இது உங்களோட பார்வையாக இருக்கிறது. விஜயகாந்தினுடைய முடிவு என்னவாக இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த 3 கட்சிகளும் சேர்ந்து விஜயகாந்திற்கு மிகப்பெரிய ஒரு பேர வலிமையை கூட்டி இருக்கிறார்கள் என்பது மட்டும் இப்போது புரிகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு